ஹாய் வெல்கம் டு நியோ டிஎன்பிசி. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் 15வது டெஸ்ட் இன்றைக்கி ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வந்து ஃபுல் டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 200 கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அந்த 200 கொஸ்டின் ஒவ்வொன்றுமே தேடி தான் எடுத்திருக்கு, சிலபஸ் வைஸாக தான் இருக்குது ஓகேங்களா. இந்த 200 கொஸ்டினில் கண்டிப்பாக 190 மார்க் மேலே எடுக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கீ ஆன்சர் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ ஆன்சரை பார்த்துட்டு உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் ஆல்ரெடி நான் சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். மீண்டும் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. யார் 190 மார்க் மேலே எடுத்திருக்கீங்களோ டெஸ்ட் பேட்சில் இருந்து டெஸ்ட் எழுதி நேற்று ஓஎம்ஆர் ஷீட்டு அனுப்பியிருக்கணும் அவங்க ஓகேங்களா. ஸோ யார் 190 மார்க் மேலே இருக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 500 ரூபாய் நான் அனுப்புகிறேன் சரிங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இது. ப்ளஸ் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதியிருக்கணும், பிளாக் பென் யூஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. சரி, கிட்டத்தட்ட பார்க்கலாம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்கன்ட்டு. கண்டிப்பாக முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின் வந்து நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம். நமக்கு தெரியும், எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்ச கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஆனால் அந்த ஒரு 50 கொஸ்டின் கண்டிப்பாக அது எங்கேருந்து வந்தன்னு கூட ஒரு சிலருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் தேடி எடுத்திருக்கேன். ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன் இந்த கொஸ்டினுக்காக ஓகேங்களா. இந்த கொஸ்டினை நான் வந்து இப்போ ஓப்பனாக தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். யூடியூப்பில் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் இல்லைனா கூட இந்த வீடியோ பார்க்க நல்ல மூலிமா நீங்கள் சிலபஸ் வைஸாக ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதின ஃபுல்ஃபில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கொஸ்டின் இருக்கிறனால நான் வந்து 2 பார்ட்டாக இதை வந்து வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 1வது கொஸ்டின்லேருந்து 100 கொஸ்டின் வந்து ஒரு பார்ட் ஆகும். 101லேருந்து 200 வந்து 2 பார்ட்டாக நான் போடுறேன் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். செகண்ட் பார்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுறேன். அது மூலிமா நீங்கள் செகண்ட் பார்ட் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. உங்களோட மார்க் வந்து எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதிருக்கணும். டெஸ்ட் எழுதி உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஸோ பொருத்தமான நூலாசிரியர் அதான சிலபஸில் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ சிலபஸ் அடிப்படையில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னா ஓகே சிலபஸ் ரிலேட்டடாக இருக்குது. புதுமை பித்தன். புதுமை பித்தன்றது என்ன? ஓகே உலக சிறுகதைகள். உலக சிறுகதைகள்ன்ற நூல் எழுதுறது யாருன்னா புதுமை பித்தன் தான். தமிழ் நாடக அப்படி உங்களுக்கு அது தெரியலையா? சரி, அடுத்த ஆப்ஷன் பார்க்குறேன். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரத சுவாமிகள். ஓகே, இது நமக்கு தெரியும் இல்லையா? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரத சுவாமிகள். ஓகே, பிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4. இந்த சைடில் எழுதிக்கிங்க நீங்கள் ஓகேங்களா. தமிழகத்தின் வால்டர் ஸ்காட். தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் யாருன்னா கல்கி ஓகேங்களா. சிறுகதை எழுதுறதுல சிறந்தவர், அதுதான் அங்கே சொல்லுவாங்க. ஸோ தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் கல்கி 3 ஓகேவா. கரிசல் கதை. கரிசல்னாலே யார் வந்துருவா? கீரா வந்துடுவார் ஓகேங்களா. கீ ராஜ நாராயணன் ஓகேவா. கோபாலபுரத்து வீடு சொல்லும் இல்லையா, அவர் தான். ஸோ ஆன்சர் வந்து 1. 4 3 1. அப்போ மீதி என்ன தான் இருக்குது? உலக சிறுகதைகள்னால் புதுமை பித்தன் தான் 3 ஓகேவா. ஸோ 3. தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் வந்து 2 சாரி. அப்போ 3 4 2 1 ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஓகே, சி ஆன்சர் வந்து சி அவ்வளோதான் ஓகேங்களா. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட் என்ன? புதுமை பித்தன் எழுதுகிற நூல் வந்து உலக சிறுகதைகள் ஓகேவா. தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுவர் கல்கி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அருட்பா அன்று மருட்பா என்ற நூலின் ஆசிரியர். அருட்பா அன்று மருட்பா ஓகேவா. அதாவது இதுக்கு இந்த கொஸ்டினை வந்து டேரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாது. நம்ம வள்ளலார் இருக்கிறார் இல்லையா, வள்ளலார் வந்து என்ன நூல் எழுதியிருப்பார்? திரு அருட்பா ஓகேங்களா. திரு அருட்பா அப்படின்னு நூல் எழுதியிருப்பார் 6000 பாடல்களை கொண்டது. ஸோ அந்த 6000 பாடல்கள் வந்து சைவ சமயத்தை சார்ந்தது. ஆனால் வள்ளலார் என்றவர் வந்து ஒரு புதுமை நெறி கண்ட புலவர்னு பாரதியார் சொல்லியிருப்பார். பிகாஸ் ஏன்னா இவர் வந்து அந்த ரொம்ப தீவிரமான சைவத்தை ஃபாலோ பண்ணல. அதாவது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், மூட நம்பிக்கைகள், அப்புறம் வந்து சாதி அமைப்புகள், இது எதையுமே வந்து என்ன பண்ண வள்ளலார் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும்னாரு இல்லையா. அதாவது ஒரு புரட்சியை கொண்டு வராரு. அது யாருக்கு பிடிக்கலன்னா அந்த ஆறுமுக நாவலர் யார்? அவர் வந்து சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக பார்த்தவர் ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுவார்? சைவம் வந்து இது வைதீக சைவம், அதாவது ரொம்ப தீவிரமான சமயத்தை சார்ந்தவர் இவர். ஸோ அதனால் இவர் வந்து வள்ளலாரை வெறுக்கிறார். அதனால தான் வள்ளலார் எழுதிய திருவருட்பாவை இவர் என்ன பண்ணுறாருனா, இது அருட்பா கிடையாது மருட்பா. மருட்பானா என்ன அப்படி மீனிங் பார்த்தோம்னா, அதாவது வந்து இலக்கியம் அல்ல, இது வந்து சிறந்த இலக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதுறாரு, கட்டுரை எழுதுறாரு. அதுதான் ஆறுமுக நாவலர். வள்ளலாருக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் தான் இந்த அருட்பா அன்று மருட்பா ஓகேங்களா. ஆன்சர் சி. இனிமேல் மறக்கக்கூடாது ஓகேவா. ஸோ ஆன்சர் சி எல்லாருக்கும் புதுசாக இருக்கும். அருட்பா அன்று மருட்பா எழுதுறது ஆறுமுக நாவலர் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் அச்சிடப்பட்ட முதல் தமிழ் நூல் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. தம்பிரான் வணக்கம். ஸோ இந்த நூல் தான் என்னென்னா இந்தியாவில் அச்சிடப்பட்ட முதல் நூல் ஓகேங்களா. ஆங்கிலேயர் காலத்தில் 1578 நினைக்கிறேன். ஸோ அப்போ அச்சிடப்பட்ட நூல் இது ஓகேவா. 1578 ரைட். அடுத்து வந்து நம்ம அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து என்ன பண்ணாங்கன்னா 1812 தஞ்சை பிரகாசம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஞானப்பிரகாசம் வந்து அச்சடிச்சிருப்பார். ஓகே, இப்போ ஆன்சர் வந்து ஏ. புறநானூற்றுள் மிகுதியான பாடல்களை பாடியவர் ஓகேங்களா. புறநானூற்றில் காவர் பெருங்கோ கொண்டோ இல்லை வந்து பரணரோ கபிலரோ கிடையாது. அவை தான் அதிக பாடல்களை பாடியிருப்பாங்க. மொத்தம் வந்து அவையார் வந்து 59 பாடல்களை பாடியிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 33 பாடல்கள் நினைக்கிறேன் சரிங்களா. 33 பாடல்கள் எதில் வரும்னா புறநானூர்லேயே வரும். அகநானூரில் வந்து 7 நினைக்கிறேன். குறுந்தொகையில் 15, நற்றினையில் 4 வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ சரியாக தெரியல. ஆனால் வந்து 33 பாடல் புறநானூரில். ஸோ ஔவையார் தான் அதிக பாடல்களை பாடியிருப்பாங்க, சங்ககால ஔவையார் ஓகே. ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு
மூதின் முல்லை துறை என்பது மூதின் முல்லை ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மூதின் முல்லை, முல்லைனால யார் சுடுவா? பெண்கள் தான் சுடுவாங்க. ஓகேங்களா? மூதின் முல்லை. சரிங்களா? அப்போ இது பெண்களை பற்றி சொல்கிறது தான். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? வீரனின் ஆண்மையை குறிது, வீரன்னா ஆண்தனை, அதை பண்ணிடலாம். மன்னனின் புகழ், ஏன்னா இவர்கள் ஆண்தனை, மன்னன்றது ஆண்தனை. புலவர்களின் சிறப்பை குறித்து பேசலாம். இது பெண்ணுன்னு சொல்லிட்டேன், அப்போ புலவர்களும் வராது. அப்போ மீதி இருக்குதுன்னா பெண்களின் வீரத்தை போற்றுது. ஆமாம், காஞ்சி, அதாவது புறத்திணைகள் மொத்தம் எத்தனை சொன்னோம்? புறநானூரில் 11 இருக்குது, இல்லை காமனாக 12 இருக்குன்னு இல்லையா? மொத்தம் 65 துறைகள் உள்ளதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 65 துறைகளில் ஓகேங்களா மூதின் முல்லை என்ற ஒரு துறை இருக்குது. அந்த துறை என்னன்னா பெண்களின் வீரத்தை போற்றுவது. சரிங்களா? ஆன்சர் சி, மறக்காதீங்க. ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் சரியாக புரிஞ்சுள்ளதை தேர்ந்தெடு. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன சிலபஸில் வருதுன்னா அகநானூறு, புறநானூறு, அகப்பொருள்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் தான் வரும். ஆணிரை கவர்தல். ஆணிரை கவர்தல் வந்து என்ன வரும்? வெற்றி. வெற்றினா தானே ஆணிரை கவர்தல். ஆணிரை மீட்டல்னா, அதாவது சரியாக புரிஞ்சிருக்க தான் கேட்கலாம். இங்கே ஆணிரை கவர்தல் காஞ்சின்னு விட்டு தான் தப்பு. ஆணிரை மீட்டல் வந்து கரந்தை. ஓகேங்களா? இது ரைட்டு தான். ஆணிரை மீட்டல் கரந்தை. பிற நாட்டை கைப்பற்ற பொருள். பிற நாட்டை வந்து மண்ணாசை கொண்டு பிற நாட்டை கைப்பற்றணும்னு நினச்சா வஞ்சிப்பூ. ஓகேங்களா? அப்போ வஞ்சி திணை. தன்னாட்டை காக்க போரிடணும்னா காஞ்சி. வரவனை வந்து தடுத்து தன் நாட்டை காப்பாற்றணும்னா காஞ்சி. அப்போ இதில் சரியாக புரிஞ்சிருக்கிறது என்னன்னா ஆணிரை மீட்டல் கரந்தை, அது மட்டும் தான். ஸோ ஆன்சர் பி. கீழ்கண்டவற்றுள் சரியாக புரிந்துள்ளதை தேர்ந்தெடு. ஓகே, பார்க்கலாம். 200 கொஸ்டின் விட்டனால நான் சிலபஸ் ரிலேட்டடாக முக்கியமான கொஸ்டின்ஸை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை என்னது? முருகனுக்காக பாடப்பட்டது தானே? சரி, முருகனை தலைவனாக கொண்டு நக்கீரர் பாடினது. அப்போ என்ன வரும்? பாட்டுடைய தலைவன் இளந்தரைனா தப்பு. முருகாற்றுப்படைனா செவ்வேல். செவ்வேல்னா யார்? செவ்வேல்னா முருகன். ஓகேங்களா? செவ்வேல்னா தான் முருகன். ஸோ ஆன்சர் வந்து என்ன? பாட்டுடைய தலைவன் முருகன். திருமுருகாற்றுப்படைக்கு. பொருநாராற்றுப்படை. பொருநாராற்றுப்படைக்கு யார்? முடத்தாமக்கன் எழுதியிருப்பாங்க இல்லையா? கரிகாலன். ஸோ ஆன்சர் வந்து கரிகாலன் வரணும். இதுவும் தப்பாக விட்டுருக்காங்க. சிறுபானாற்றுப்படை. பாட்டுடைய தலைவன் நல்லிய கூடம் தான். கரெக்ட். பாட்டுடைய தலைவன் வந்து நல்லிய கூடம் தான். சிறுபானாற்றுப்படைக்கு நல்லூர் நத்தத்தினார் எழுதியிருப்பார் இல்லையா? பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படைக்கு இளந்திரன். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக இருக்குன்னா சிறுபானாற்றுப்படை, பாட்டுடைய தலைவன் நல்லிய கூடம். ஆன்சர் சி. சரிங்களா? ஓகே. உளவார பணியை கோயில்களில் அறிமுகப்படுத்துறது. உளவார பணி என்னடா? உளவார பணி அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலை சுற்றி, அப்போ அன்றைக்கெல்லாம் கோயில் எப்படி இருந்துச்சுன்னா சுற்றி அந்த புல் முதர்கள் அதெல்லாம் இருக்குல்ல, புதராக இருக்கும், செடி கொடியெல்லாம் இருந்திருக்கும், அந்த கோயில் பாலடைஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கோயிலை சுற்றி சுத்தம் செய்கிற பணியை யார் செஞ்சா அப்படின்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் செஞ்சிருக்காரு. ஸோ அதுதான் உளவார பணின்றது, அதுதான் சி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி, திருநாவுக்கரசர். நமக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் திருநாவுக்கரசரை பற்றி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. ஆன்சர் சி. ஓகேவா? நெக்ஸ்ட், முக்கணி நடையுடையது என பரிதிமாற்கலைஞரால் போற்றிய நூல். முக்கணி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தேடுறதுக்கு வந்து நான் ரொம்ப தவிச்சேன். ஏன்னா இது வந்து 2010 கேட்டிருக்கான். ஓகேங்களா? 2010 தமிழ் இலக்கியம்ன்ற இதில் கேட்டிருக்கான். ஆனால் இதுக்கு ஆன்சர் கொடுக்கல. சரிங்களா? ஸோ சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா? பரிதிமாற்கலைஞர் இருக்கார் இல்லையா நம்ம கண்டென்ட்டில்? உரைநடையில் 9வது டாபிக் என்ன? பரிதிமாற்கலைஞர் இல்லையா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நான் தேடினவரை எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? கந்த புராணம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் தேடி எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து கந்த புராணம். ஓகேங்களா? சப்போஸ் வேறு யாருக்காவது இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கந்த புராணம் நான் தேடினவரையும் கிடைச்ச ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ. பாளையாம் தன்மை செத்தும் பாலனான் தன்மை செத்தும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள காப்பியம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நிலையாமை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நிலையாமை பற்றி, அதாவது பாளையாம் தன்மை செத்தும். குழந்தையாக இருக்கும்போது நம்ம செத்து தான் பிறக்கிறோம். ஓகேங்களா? குழந்தையிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் நம்ம எங்கே வரோம்? ஒரு சிறுவனாகிறோம். அப்போ குழந்தை தன்மை செத்து போயிடுது. இப்போ சிறுவன் சிறுவன்லேருந்து ஒரு ஆண்மகனாக மாறுறோம். அப்போது பெரியவனாகிறோம். அப்போ சிறுவன் செத்து போயிடுது. இந்த மாதிரி தினமும் நம்ம செத்து பொழைச்சிட்டு தான் இருக்கோம், செத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற நூல் வந்து குண்டலகேசி. ஓகேங்களா? குண்டலகேசியின் பாட்டுடைய தலைவி பேர் என்ன? பத்தரை. ஓகேங்களா? இதை வந்து இந்த குண்டலகேசியை வந்து பத்தரையை வந்து அந்த குண்டலகேசி காப்பியத்தில் வர பத்தரை கேரக்டரை மையமாக வச்சுட்டு கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணியிருப்பாருன்னா மந்திரியின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஒரு படமே வந்திருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தாகூரின் கவிதைகளையும் மொழிபெயர்த்து புகழ்பெற்றோர். தாகூரோட கவிதைகளையும் கதைகளையும். ஓகேங்களா? ஸோ இது எங்கே வந்து அந்த கடித இலக்கியத்தில் இது வருது. ஓகேங்களா? தாகூரும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ அது ரிலேட்டடாக தான் இது எடுத்திருக்கேன். கடித இலக்கியம் சிலபஸ் வந்து 4 உரைநடையில். புதுமை பித்தன், வாவிசை எல்லாம் சிறுகதைகள் எழுதினவங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாமே சிறுகதையில் வந்துடுறாங்க. அப்போது தாகூரின் கவிதைகளையும் மொழிபெயர்த்தவர். இந்த இதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இவங்க 3 பேர் சிறுகதையை சேர்ந்தவங்க. அப்போது யார் வருவா? குமாரசாமியும் சேனாதிபதியும். குமாரசாமியோட வேலை என்னன்னா நூல்களை மொழிபெயர்க்கிறது தான். தாகூரோட கவிதைகளையும் மொழிபெயர்த்து ஃபேமஸ் ஆனவங்க இவங்க 2 பேர். ஆன்சர் ஏ. நான் பார்த்தசாரதியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவல். நான் பார்த்தசாரதி. ஓகேங்களா? அகல் விளக்குனா யார் வந்துடணும்? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சது பாருங்கள். அலையோசைனா வந்து அகல் விளக்குனா மூவா. அகல் விளக்கு மூவா வந்துடுவார். ஓகேவா? சமுதாய விதி தான் நான் பார்த்தசாரதி. 1971 நினைக்கிறேன். சரிங்களா? 1971 வரும். ஓகே. அலையோசை வந்து விபுரு வருவார். கல்கி. கரெக்ட். அலையோசை கல்கி. ஓகேங்களா? கல்கி. சமுதாய விதி வந்து நான் பார்த்தசாரதி 1971. ஓகேங்களா? சித்திரப்பாவை வந்து அகல் விளக்கு வந்து மூவா. ஓகே. சித்திரப்பாவை வந்து அகிலன். ஆனால் வந்து சாகித்ய அகாடமி வாங்கலை. அவரோட இது வாங்கினது ஞானபீட விருது வாங்கினது சித்திரப்பாவை 1975. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆன்சர் சமுதாய விதி ஏ.
கூலப்ப நாயக்கன் விரலி விட்டு தூதின் ஆசிரியர். தூது நம்ம சிற்றிலக்கியங்கள் இருக்குது, சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும் இல்லையா, அதில் ஒன்று தூது. நம்ம படிச்சது வந்து தமிழ் வீடு தூது இருக்குது. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா சில தூதுகளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். கூலப்ப நாயக்கன் விரலி விடு தூதின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா சுப்ரதீப கவிராயர். ஆன்சர் சி, சுப்ரதீப கவிராயர். ஓகேவா. அதே வந்து மேகவிடு தூதோட ஆன்சர் யார்? மேகவிடு தூது வந்து குமரகுருபர். ஓகேங்களா. உமாபதி சிவாச்சாரியர் யார் அப்படின்னா நெஞ்சம் விடு தூது. நெஞ்சம் விடு தமிழில் அமைந்த முதல் தூது. இதுவே கேட்பான், கொஸ்டின் கேட்டிருக்கான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழில் அமைந்த முதல் தூது, தமிழில் எழுதப்பட்ட முதல் தூது. எப்படி தமிழில் எழுதப்பட்ட முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தமிழில் எழுதப்பட்ட முதல் பரணி கலிங்கத்து பரணி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தமிழில் எழுதப்பட்ட முதல் தூது எதுன்னு கேட்டோன்னா நெஞ்சம் விடு தூது உமாபதி சிவாச்சாரியார். ஓகேவா. சுப்ரதீப கவிராயர் வந்து கூலப்ப நாயக்கன் விரலி விடு தூது. அடுத்து வந்து குமரகுருவர் வந்து மேக விடு தூது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெஞ்சம் விடு தூதின் ஆசிரியர். தான் மேலே சொன்னல, உமாபதி சிவாச்சாரியார். தமிழில் அமைந்த முதல் தூது நெஞ்சம் விடு தூது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். ஓகேங்களா. இருந்தமிழே உன்னால் இருந்தேன். ஓகேங்களா. இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இப்பாடல் வரி இடம்பெறும் நூல். ஸோ என்ன இருக்குது, எனக்கு எப்படி இதை நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் அதை நல்லா புரிஞ்சுங்க. இருந்தமிழே, தமிழே உன்னால் இருந்தேன். ஓகேங்களா. இருனா பெரியன்னு அர்த்தம். ஓகேங்களா, பெருசுன்னு அர்த்தம். தமிழே உன்னால தான் நான் இருக்கேன், விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டாம், விருந்தே கொடுத்தாலும் எனக்கு வேணாம், தமிழ் நீ இருந்தால் போதும்ன்றான். அப்போ தமிழை வந்து தூக்கி பிடிச்சி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது நம்ம ஆல்ரெடி ஒன்று சொன்னேன், தூதுல வந்து யாரை தூது விடுறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு புகழ்ந்து பாராட்டி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்காக தூது போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே தமிழை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கு பிடிச்சு சொல்லி இப்படி அழகான தமிழே எனக்காக என்ன பண்ணு தூது போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற நூல் தான் தமிழ் விடு தூது. ஸோ தமிழை சிறப்பாக சொல்லியிருக்கனால எங்கே போகும் ஆன்சர் கண்டிப்பாக தமிழ் விடு தூது தான். ஆன்சர் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட், இப்படிலாம் யோசிக்கணும், நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், அது கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். சரிங்களா. தக்கையாக பரணியின் ஆசிரியர். தக்கையாக பரணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா. ஒட்டபுத்தர். ஓகே, ஒட்டபுத்தர். நெக்ஸ்ட், இந்த திரிகூட ராசப்ப கவிராயர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? திரிகூட ராசப்ப கவிராயர் வந்து குற்றால குறவஞ்சி எழுதினவர், ஜெயங்கொண்டார் வந்து கலிங்கத்து பரணி எழுதினது. ஏன் காரணம்னா ஏன் இப்படி ஆப்ஷன் கொடுக்குறான் அப்படின்னா, ஏன்னா இது வந்து சிற்றிலக்கியம். ஸோ அது ரிலேட்டடான ஆன்சர் ஆப்ஷனை தான் கொடுப்பான். சேரமான் பெருமாள் நாயனார் வந்து முதல் உலா எழுதுனது, தமிழில் அமைந்த முதல் உலா. ஓகேங்களா. கீழே சொல்கிற ஆன்சர். நெக்ஸ்ட், கொங்கண சித்தரின் சீடர். கொங்கண சித்தரின் சீடர். ஓகேங்களா. இந்த கொங்கண சித்தரே யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போகர். ஓகேங்களா. இதில் பழனிமலை இருப்பில்லையா போகர், அவரோட சீடர் தான் கொங்கண சித்தர். இந்த கொங்கண சித்தருக்கு ஒரு சீடர் இருக்காரு, அவர் தான் இடைக்காட்டு சித்தர். ஓகேங்களா. இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலையில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து பி, சித்தர்கள். நம்ம சிலபஸில் இருக்கிறாங்க இல்லையா, நாட்டுப்புற பாடல் மற்றும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் 7 இலக்கியத்தில். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட், கூடு விட்டு கூடு பாயும் சித்தி. கூடு விட்டு கூடு பாயும் சித்தி. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கூட கொடுத்துருக்கான். ஓகேங்களா. சித்தர்களை பற்றி படிக்கணும். அனிமா அப்படின்னா அணுவை போல, இப்போ ஒரு பெரிய சைஸில் இருக்கிறவங்க அணு அளவில் சுருங்கி போகிறது. ஓகேங்களா. அந்த அளவுக்கு மாறுறது வந்து அனிமா. கரிமான்றது வந்து பெரிய அளவில். ஓகேங்களா. பெரிய அளவில் வந்து கரினாவிலே யானை போன்று பெரிய அளவில் பலங்களை பெறுறது தான் வந்து கரிமா. ஈசத்துவம் அப்படின்னா நான்முகன், அதாவது கடவுள். ஈசன்னாலே கடவுள் தானே, கடவுளுக்குள்ள சக்தியை பெறது தான் ஈசத்துவம். பிராகாமியம். ஓகேங்களா. பிராகாமியம் அப்படின்னா தான் கூடு விட்டு கூடு பாயும். ஒரு கூடு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு போகிறது. ஸோ அதுதான் கூடு விட்டு கூடு பாயும் சித்தி, பிரகாமியம். ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா. ஸோ இது வந்து சிலபஸில் இருக்குது, அதனால் இந்த கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன். டி 18க்கு டி. ஆதி உலா என அழைக்கப்பட்ட நூல். ஆதி உலா. ஏன் ஆதி உலா? அதாவது தமிழில் முதல்ல அமைந்த உலா, அதனால இது பேர் ஆதி உலா, தெய்வ உலா. ஓகேங்களா. ஸோ எல்லாம் பேர் இருக்குது. இது யாருன்னா திருக்கைலாய ஞான உலா, தமிழில் அமைந்த முதல் உலா இதுதான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோம்னா சேரமான். இப்போ தானே பார்த்தோம், சேரமான் பெருமாள் பிள்ளை. ஓகேங்களா. அதான் சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கிறார் இல்லையா. ஸோ இவர் தான் அதுக்கான ஆன்சர். திருக்கைலாய ஞான உலா எழுதுனது யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், மூவர் உலா யார்? மூவர் உலா யார் வரும்? அதான் ஒட்டபுத்தர் மூவர் உலா. ஓகேங்களா. விக்ரம சோழன் உலா அதிலே வந்துடும். பாண்டியன் உலா யாருன்னு தெரியல. அடுத்த கண்டென்ட் பாருங்க, பேரிளம் பெண்ணின் வயது வரம்பு. ஓகேங்களா. ஸோ இது என்ன கண்டென்ட் வருதுன்னா அதே சிற்றிலக்கியம் தான். உலா வந்து என்ன, 7 வகை பருவ பெண்களும் ஓகேங்களா உலா வரக்கூடிய மன்னனை மீது காதல் கொள்வாங்க, அதுதான் உலா. சரிங்களா. சரி, அதில் 7 வகை பருவ பெண்கள் உங்களுக்கு வந்து 12 to 13 மங்கை. ஓகேங்களா. 12 to 13 மங்கை. 20 to 25 என்ன, இப்போ அதே மாதிரி 14 to 19 அப்படின்னா மடந்தை. 12 to 13 மங்கை, 14 to 19 மடந்தை. எழுதி கூட வச்சுங்க மடந்தை. ஓகேங்களா. 20 to 25 வந்து அறிவை. ஓகேங்களா. அறிவை அந்த வயசில் தான் அறிவாங்க, அறிவை. 33 to அடுத்து வந்து 25 26 to 32 இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து தெரிவை. ஓகேங்களா. அப்போது அதுக்கப்புறம் 33 to 40 வந்து பேரிளம் பெண். சரிங்களா. ஸோ கேட்கக்கூடியது வந்து பேரிளம் பெண். ஸோ ஆன்சர் பி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 12 to 13. ஓகேங்களா. 8 to 11 வந்து பெருமை. ஓகேங்களா. 7 to 8 வந்து பேதை. சரியா. நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து பி. உடலில் தோன்றும் மெய்ப்பாடுகளை ஓகேங்களா தொல்காப்பியம் வந்து என்ன பிரிக்கும்னா 8ஆக பிரிக்கும். ஓகேங்களா. உடலில் தோன்றும் மெய்ப்பாடுகளை வந்து தொல்காப்பியம் 8ஆக பிரிக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லையா உணர்ச்சிகள், நவரசம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தொல்காப்பியர் எதனா சொல்கிறோம்னா மெய்ப்பாடுகளை வந்து 8ஆக பிரிக்கிறாரு. ஓகேங்களா. சிரிப்பு, கோபம் அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து ஏ.
நாவினுக்கரசர் கேளா நன்று நீர் புரிந்த வண்ணம். இதில் கேளா என்பதன் இலக்கண குறிப்பு. ஸோ கொஸ்டினை பார்த்துட்டேன், கேளா. ஓகேலா. ஸோ எல்லாரும் போட்டக்கூடிய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏலே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு இருக்கும். ஸோ ஆன்சர் ஏ அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் தவறு. ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணணும் தான் இந்த கொஸ்டினை எடுத்தேன். அதுலேயும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு தான் எல்லாரும் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆப்ஷன் ஏலேயே நான் அதை தூக்கிட்டு வந்து வச்சேன். சரிங்களா. நாவினுக்கரசர் கேளா நன்று. ஓகேங்களா. ஸோ இலக்கண குறிப்புன்றது வந்து ஒரு குருட்டு மனப்பாடம் வச்சிருக்கீங்க இல்லையா, ஆண் முடிஞ்சா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சும், அதெல்லாம் தவறு. இலக்கணத்தை வந்து புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல வருதுன்னு பாரு. பெயரச்சனை என்ன? ஒரு வினை எஞ்சி நிற்கும், அது முடியாது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெயர் சொல் போயிருந்தால் தான் அது பேர் பெயரச்சம். ஓகேங்களா. அதே வினைச்சொல் வந்திருந்தால் வினையச்சம். இங்கே கேளான்றது வேணா ஓகே, ஈறு கெட்டு போயிடுச்சு. ஓகே. ஆனால் நன்றுன்றது பெயர் சொல் கிடையாது. நன்றுன்றது ஒரு வினை முற்றாச்சே. ஆமாவில்லை, வினை முற்று. ஸோ ஈறுகட்டு இது மாதிரி பெயரச்சம் வராது. இது பண்பு தொகை கிடையாது, வினை முற்று. ஆனால் என்ன வினை முற்று? கேளா, அதாவது செய்யா, கேட்காத, செய்யாத, செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. ஓகேங்களா. நாவினுக்கரசர் கேளா நன்று. ஓகேங்களா. திருநாவுக்கரசரே கேட்காதீங்க நன்று. ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொல்கிறான்? செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி. இலக்கண குறிப்புன்றது அந்த வார்த்தை எந்த பாடல்களில் வரும் அப்படின்றத வச்சு அங்கே என்ன மீனிங் கொடுக்குறத வச்சு போட்டால் தான் ஆன்சர் சரியாக வரும். இதுக்கு தான் புத்தகம் படிக்கும்போது நல்லா படிங்க அப்படின்னு சொன்னது. குருட்டு மனப்பாடம் என்னைக்கும் கை கொடுக்காது. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா. ஏ போட்டவங்களா நீங்களே ஒரு மார்க் மைனஸ் பண்ணிக்கங்க. நாட்டுப்புற பாடல்களில் இந்த பாடல்களுக்கு எதிர்பாட்டு இல்லை. ஓகேங்களா. நாட்டுப்புற பாடல் வந்து 7 வகை பாட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் என்னென்ன பாட்டு? ஏற்ற பாடல் என்ன அர்த்தம்? அதாவது தண்ணி எரிப்பாங்க, தண்ணி எரிக்கும் போது. ஓகே, அதான் ஏற்றம். நீர் எரிக்கும் போது பாடப்பட பாட்டு. ஒரு பெண்ணு ஏற்ற எரிக்கும் போது பாடினா இன்னொரு பெண்ணும் அதுக்கு என்ன பண்ணுவோம்? எதிர்பாட்டு பாட சான்சஸ் இருக்குது. கொண்டாட்ட பாடல்கள். கொண்டாட்ட பாடினா இப்போ கல்யாணத்துலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சமய சடங்கு விழாக்கள்லையோ ஒருத்தர் பாடினா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தரும் பாடுவாங்க. அதே மாதிரி பக்தி பாடல். இப்போ சைவத்தில் நான் ஒரு சிவனை பற்றி ஒரு பாட்டு பாடினா இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? பெருமாளை பற்றி பாட்டு பாடுவான். ஆனால் தாலாட்டு பாடல். ஓகேங்களா. தாலாட்டு பாடல் தாயை தவிர வேறு யாரும் பாட மாட்டாங்கல்ல. அப்போ இதுக்கு எதிர்பார்ட்டுன்றதே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரதியின் சுயசரிதை. ஓகேங்களா. பாரதியார் உரைநடையில் வர்றாரு இல்லையா, கண்டென்ட் 1. ஸோ அதில் தான் பாரதியின் சுயசரிதை. நம்ம எவ்வளோ தான் பாரதியை பற்றி படித்தாலும் பாரதியை பற்றி தெரியாத கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேட்டா சேவ் பண்ணிக்கணும். பாரதியாரின் சுயசரிதை. கண்ணன் பாட்டுன்றது வந்து பாரதியார் குழந்தைகளுக்காக எழுதுனது. ஓகேங்களா. கண்ணன் குழந்தை. ஏன்னா கண்ணன்றது வந்து கிருஷ்ணன் வந்து குழந்தையாக இருக்கிறது தானே கண்ணன் சொல்லுவாங்க. குழந்தைகளுக்காக எழுதின பாட்டு தான் கண்ணன் பாட்டு. பாரதி ஞானரதம் அப்படின்றது வந்து பாரதியார் தமிழில் அமைந்த முதல் உரைநடை நூல். தமிழில் ஃபஸ்ட்டு எளிய தமிழில் உரைநடை நூல் ஒன்று அமைச்சுன்னா அது ஞானரதம் தான். பாரதியார் ஓகேங்களா. ஆன்சர் ஞானரதம். சாரி, உரைநடை நூலுக்கு ஞானரதம். ஓகேங்களா. அப்போது ஆனால் கொஸ்டின் இருக்கிறான் பாரதியின் சுயசரிதை. பாரதியார் வந்து சுயசரிதை எழுதுவதில் முன்னோடியான்னு கேட்டால் பாரதியார் வருவார். ஓகேங்களா. ஏன்னா கவிதையிலே சுயசரிதை, அதாவது புக்காக எழுத கிடையாது, கவிதையிலே தன்னோட வாழ்க்கை வரலாறு சொன்ன யாருன்னா பாரதியார். அதனால தான் எல்லாத்துலேயும் முன்னோடி. கடித இலக்கியம் எல்லாத்துலேயுமே இவர் முன்னோடியாக இருப்பார். ஸோ ஆன்சர் வந்து பாரதி 66. ஓகேங்களா. ஸோ அதுதான் ஞாபகம் வச்சுங்க. பாரதியாரோட சுயசரிதை எதில் எழுதினார்னா பாரதி 66 அப்படின்ற பேரில். சரிங்களா. 66 கவிதைகள் எழுதியிருப்பாரு. அதில் சொல்கிறாராம் தன்னோட வாழ்க்கை வரலாறு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. பாரதியார் பாடிய மும்மணிகள்னாலும் சரி, முப்படைப்புகள்னாலும் சரி. ஓகேங்களா. எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது 3 தான். ஏன்னா இது 3 தான். அவர் நிறைய நூல்கள் எழுதினாலும் ரொம்ப சிறப்பானது இது 3 தான். கண்ணன் பாட்டு குழந்தைகளுக்கானது. குயில் பாட்டு வந்து இசைப்பாடல். பாரதியாரின் இசைப்பாடல் எதுன்னு கேட்டோம்னா குயில் பாட்டு. ஓகேங்களா. பாரதியாரோட குறுங்காப்பியம் எதுன்னு கேட்டோம்னா பாஞ்சாலி சபதம். ரொம்ப ஃபேமஸானது இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு தான். அப்போ 1 மட்டும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1 மட்டும் சரியானது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட், சுரதாவின் கவிதை படைப்புகளில் தனிச்சிறப்புகளை பெற்றது. சுரதான்னு வந்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? தேன்மலை. ஏன்னா அதுதான் என்ன பண்ணிருப்பாரு? தமிழக வளர்ச்சித்துறை பரிசு பெற்றோம் இல்லையா, தேன்மலை. ஓகேங்களா. இந்த துறைமுகம் இதுவுமே அவர் தான் எழுந்தது. ஆனால் வந்து தேன்மலை வந்து சிறப்பானது. ஓகேங்களா. தமிழக வளர்ச்சித்துறை பெற்ற நூல் எது சுரதான்னு கேட்டால் இதுதான். சுரதாவின் இயற்பேர் என்ன? ராசகோபாலன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், பாரதியாரின் ஞானகுரு. பாரதியாரோட ஞானகுரு. இதெல்லாம் வந்து எங்கே தான் அதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரி புக்கில் கூட இது. ஓகேங்களா. பாரதியாரோட அரசியல் குரு யாருன்னு கேட்டால் பாலகங்காதர திலகர். இதை ஃபஸ்ட் நோட் பண்ணுங்க. பாரதியாரோட அரசியல் குரு, அதாவது அரசியலில் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா பாலகங்காதர திலகர். ஓகேங்களா. சுயராஜ்யம் என்ற பிறப்புரிமை சொன்னாலே அவர். ராமகிருஷ்ணர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, சுவாமி விவேகானந்தரோட குரு தான் யாருன்னு கேட்டோம்னா ராமகிருஷ்ணன். சுவாமி விவேகானந்தருக்கு குரு அவர் தான் ராமகிருஷ்ணன். அந்த விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, அவரோட சகோதரி தான் நிவேதிதா. யாரு? விவேகானந்தரோட சகோதரி. விவேகானந்தரால சகோதரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் நிவேதிதா. இந்த நிவேதிதாவை பார்க்குற வரையும் பாரதியார் வந்து அரசியலில் மட்டும்தான் இருந்தார். இவங்களை பார்த்த பின்னாடி ஆன்மீகத்திலையும் ஈடுபடுறாரு. ஓகேங்களா. ஞானகுரு யாருன்னு கேட்டோம்னா நிவேதிதா. ஓகேங்களா. பாரதியாரின் ஞானகுரு நிவேதிதா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. உங்களை டேரக்டாக என்னால் ஆன்சர் சொல்ல முடியும், பட் வேணா எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்லிட்டு நான் போகலாம். ஓகேங்களா. ஆசிரிய பேரொலி, லைட் ஆஃப் ஏசியா, அதாவது ஆசிய ஜோதி. ஜோதிக்கு மீனிங் என்ன? ஜோதின்றதே ஒரு வடமொழி சொல்லு தான். பேரொலி தான். ஆசிய பேரொலி, அதாவது லைட் ஆஃப் ஏசியா இல்லை லைட் ஆஃப் ஆசியா. அதை வந்து யார் எழுதிருப்பா? எட்வின் அர்னால்டா ஆங்கிலத்தில் எழுதிருப்பா இல்லையா. அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தது யார்? கவிமணி. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி. 36 வருடம் என்ன பண்ணிருப்பார்? ஆசிரியர் பண்ணிட்டு இல்லையா. கீழ்கணக்கில் போர் பற்றி பேசும் புறநூல். கீழ்கணக்கிலே போர், அதாவது என்ன அர்த்தம்? ஒரே ஒரு நூல் தான் புறநூல். கரெக்டா. அந்த ஒரு புறநூல் தானே போரை பற்றி பேசும். இன்னா 40 திரிகடி 7 3மே அறநூல்கள். ஓகேங்களா. களவழி 40 தான் அது போர் நூல். ஸோ ஆன்சர் வந்து டி. பொய்கையார். அவர் தான் எழுதியிருப்பாரு. ஓகேவா.
பண்டை தமிழகத்தில் சேர நாட்டை ஆண்ட சேர மன்னர்களின் வரலாற்று நூல். சேர மன்னர்களால் உங்களுக்கு என்ன நூல் ஞாபகம் வரணும்? பதிற்று பத்து. அவ்வளவுதான். சேர மன்னர்களை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டு ஆப்ஷன்ல பதிற்று பத்து இருந்தா கண்ண மூடி என்ன பண்ணலாம்? பதிற்று பத்து போடலாம். ஏன்னா பதிற்று பத்து தான் சேர மன்னர் 10 பேரை பத்தி என்ன பண்ணுவோம்? பாடி இருக்கும். அதுல முதலாம் 10ம் 10ஆம் 10ம் கிடைச்சிருக்காது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி. கடையேழு வள்ளல்களின் வரலாற்றை கூறும் ஆற்றுப்படை நூல். இதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்கிற ஆற்று நூல் என்ன? சிறுபானாற்றுப்படை. ஏன்னா அந்த அதியமான் பேகன் சொல்லிட்டு 7 பேரை பற்றியும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு செக் வைப்பார் நல்லூர் நத்தத்தனார். என்ன சொல்லுவார்னா, இந்த 7 பேரும் கொடைன்ற ஒரு தேரை இழுத்துட்டு வரான். ஓகேங்களா? கொடைனா அவன் தானே வாரி வழங்கினாங்க. கொடை வள்ளல் 7 பேர் இல்லையா? அவன் கொடைன்ற ஒரு பெரிய தேரை இழுத்துட்டு வந்தாங்க 7 பேரும் சேர்ந்து. ஆனால் அந்த 7 பேருக்கு அடுத்து இப்போ நல்லிய கொடான்ற ஒரு மண்ணை தன்னந்தனியாவே இந்த 7 பேர் செஞ்ச வேலையை ஒத்தனா செஞ்சுட்டு வரான். அவன் தான் நல்லிய கொடான்னு சொல்லி கடைசியில் வைக்கிறான். ஓகேங்களா? ஸோ சிறுபானாற்றுப்படை. ஆன்சர் வந்து சி. திருமுருகாற்றுப்படைனா முருகனை பற்றி, முருகனை வந்து வந்து பாடுறது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. 17 கீழ்கணக்கு நூல் அகம் பற்றி. என்ன? 17 கீழ்கணக்கு நூல் அகம். ஓகே, 17 கீழ்கணக்கு எப்படி பிரிப்போம்? 18 நூல் மொத்தம். ஒன்று அறம், இன்னொன்று அகம், இன்னொன்று புறம். புறம் எவ்வளோ? ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ அகம் அறநூல்கள் எத்தனை? 11. அறநூல்கள்லாம் நீதி நூல்கள். 4 அடியார் திருக்குறள். ஃபஸ்ட்டு திருக்குறள் 4 அடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனிவை 40, அதெல்லாம் வந்து அந்த 11. அடுத்து வந்து அப்போ அகநூல் 11 + 1 7, 12, 18ல் 12 போனால் மீதி 6. அப்போ அகநூல்கள் எத்தனை? 6. ஸோ ஆன்சர் வந்து 6. சரிங்களா? நெக்ஸ்ட், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் எங்க ஞாபகம்? புறநானூறு ஞாபகம் வருதா? குடவை புலவை நான் சொல்லியிருப்பேன் இந்த வசனத்தை. அதற்கு அதே மாதிரி காப்பியத்தில் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதை பறைசாற்றும் காப்பியம். இந்த வார்த்தைகள் புறநானூறு இருக்குது, ஆனால் இதை வந்து பறைசாற்றும் காப்பியம். ஏன்னா பசிப்பினி போக்கும் காப்பியமே அது மணிமேகலை. மணிமேகலை என்ன வரும் கேட்குறா? எல்லாரோட பசியை தீர்க்கிறது எனக்கு வேணும், எல்லாரோட பசியை நான் தீர்க்கணும்னு வா. ஸோ அதுதான் மணிமேகலை. ஸோ ஆன்சர் வந்து டி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் சொன்னோம்? நாதமுனிகள். ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், 3 பேர் யார்? முதல் ஆழ்வார்கள். ஓகேங்களா? அப்போ முடிஞ்சு போச்சு. நாதமுனிகள் தான் என்ன சொல்லுவார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். அதே இந்த பக்கம் எது 12 திருமுறைகளை தொகுத்தவரோ இல்லை தேவாரத்தை தொகுத்தவரோ கேட்டால் யார் வரும்? நம்பியாண்டார், நம்பி. ஓகேவா? தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு பொருள். எழுத்து, தமிழ் இலக்கியத்தில் எழுத்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? ஓவியம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எழுத்தா வரல. அப்போ வந்து அம்மானா அம்மானு எழுதல் கிடையாது. அன்றைக்கி என்ன பண்ணுவோம்னா படம் வரைஞ்சான், தாயை போல ஒரு படம் வரைஞ்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன? அது ஓவியம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி. திராவிட மொழியிலின் தந்தை. திராவிட மொழியிலின் தந்தை கண்ண. இப்போ இந்த அகத்திலிங்கம் யாரு? மொழிகளின் காட்சி சாலை. அகத்திலிங்கம் சொல்லுங்க. மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி இந்தியாவை சொல்லியிருப்பா. ஸோ அவர் தான் அகத்திலிங்கம். ஓகேங்களா? மீதி இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் யாருன்னா, நல்லா பார்த்துங்க, திராவிட மொழிக்கு குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர்னு கொஸ்டின் கேட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷன் தான் அவர் தான் ஆன்சர். ஸோ அந்த கொஸ்டின் இவர் ஆன்சர் வருவார். இந்த கால்டுவெல்லோட வேலை என்ன? திராவிட மொழியில் வந்து ஒப்புமைப்படுத்தி திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் ஒரு நூல் எழுதினாரா? எழுதிட்டு திராவிட மொழிகள் எங்கெங்க இருக்குது, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, தென் திராவிட மொழின்னு சொல்லிட்டு அதுலேயும் தமிழ் மொழி தான் அது எல்லாத்தோட சிறப்பானதுன்னு சொல்லி நிலைநாட்டின யார்? கால்டுவெல். அதனால தான் ராபர்ட் கால்டுவெல், டாக்டர் கால்டுவெல் என்ன சொல்கிறான்? திராவிட மொழியின் தந்தை. ஸோ ஆன்சர் வந்து சி. ஏறுதழுதல் இடம்பெற்றுள்ள கலிப்பாடல். ஓகேங்களா? கலிப்பாடல் அதாவது கலித்தொகையில் வந்து ஏறுதழுதல் இருக்கும். அதில் என்ன களின்னு கேட்கலாம்? குறிஞ்சி கலியா, மருத கலியா, முல்லை கலியா, நெய்தர் கலியா? ஏறுனா என்ன அர்த்தம்? ஏறுனா காளை மாடு. ஓகேங்களா? ஸோ மாடுகள் எங்கே இருக்கும்? மாடுகள் யாரோட விலங்கு? முல்லை நிலத்தோட விலங்கு. அப்போ முல்லை நில மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க? காளைகளை வச்சிருப்பான். அப்போ அங்கே தான் அது நடந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி, முல்லை களி. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் சரியாக புரிஞ்சுள்ளதை தேர்ந்தெடுக்க. அகநானூற்றை தொகுத்தவர். அகநானூரை தொகுத்தவர் யாரு? உருத்திர சன்மானர். கரெக்டாக தான். அகநானூரை தொகுத்தவர் புலவர் உருத்திர சன்மானர். தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி. ஓகேங்களா? ஆமாம், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. தொகுத்தவர் யாருன்னா உத்திர சன்மானர். தொகுத்தவருக்கும் தொகுப்பித்தவருக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுங்க. நூலை, அதாவது அங்கங்கே கிடைக்கிற நூலை கொண்டு வந்து ஒரே நூலாக தொகுத்து இருக்காங்க இல்லையா? அதுதான் பேப்பரை கொண்டு இப்போ நம்ம பின் அடிக்கிறோம் இல்லையா? அங்கங்கே ஒரு பேப்பர் அதை எடுத்து ஸ்டாப்லரில் பின் அடிக்கிறோம் இல்லையா? அதை பண்ணது தான் தொகுத்தவர். தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டால், அந்த ஸ்டாப்லரை பின் அடிக்கிறதுக்கு அவனுக்கு டைம், அவனுக்கு வந்து என்ன தேவை? ஸ்டாப்லரை வாங்கணும், பின் வாங்கணும், காசு தேவைப்படும். ஸோ அந்த புலவர்களை ஆதரித்தான் இல்லையா? அவன் பேர் தான் அது தொகுப்பித்தவன். அவன் ஆர்டர் போடுவான், இவங்க போய் செய்வாங்க. ஸோ மன்னன் தான் எப்பயுமே தொகுப்பித்தவனா வரணும். ஓகேவா? ஸோ கலித்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ தான். கலித்தொகையை தொகுத்தவர் யாரு? நல்லந்துவனார். 500 தொகுத்தவர் யாரு? பூரிக்கோ. 500 தான் பூரிக்கோ. இல்லை 500 தொகுத்தவர் கூடலூர் கிளார். ஓகே, புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். ஓகேங்களா? குறுந்தொகையை தொகுத்தவர் தான் யாரு? பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. ஸோ எல்லாம் மாறி மாறிக்கு. ஆன்சர் ஏ. சரியான வரிசை முறையினை தேர்ந்தெடு. நிலம். இது என்ன? உடனே அகரவரிசை போயிடுவீங்க. இதுதான் கொஸ்டினை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு. உடனே கொஸ்டின் என்ன பண்ணியிருப்பேன்? உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு என்ன தெரியுமா ஆன்சர் போட்டிருப்பீங்க? இன்னு, இத்து, அப்போ என்ன வரும்? நீர், நிலம், தீ, வலி. ஐயோ கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேங்களா? இல்லை விடை தெரியவில்லை என்ற ஆன்சரை போட்டிருப்பீங்க. இது அகரவரிசை கேட்கலையே. சரியான வரிசை முறையினை தேர்ந்தெடு. எங்கே இது வருது? தொல்காப்பியர் பாடல் படிக்கும் இல்லையா? நிலம், தீ, நீர், வலி, விசும்பு அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அதை அடிப்படையில் போகணும். ஃபஸ்ட்டு நிலம் தானே வரும். அதை தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து என்ன? பி. ஓகேங்களா? தொல்காப்பியர் வந்து 50 முறை வைப்பார். அதில் ஒரு பாடலில் வந்து நிலம், நீர், தீ அப்படின்னு இருக்கும். இன்னொரு பாடலில் இன்னொரு இடத்துல வந்து நிலம், தீ, நீர், வலி, விசும்புன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி தான். செகண்ட் பி. ஓகேவா? கொஸ்டின் இப்போ தான் சொன்னேன். கொஸ்டினை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சக்கூடாது. அகரவரிசை கேட்டிருக்கான்னு சொல்லி ஆன்சர் போட்டக்கூடாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சரியான வரிசை முறை கேட்டிருக்கான். நாம் புரிஞ்சு வளைஞ்சு போகணும். ஓகேவா? பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க.
குறிஞ்சிப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? குறிஞ்சிப்பாட்டு உங்களுக்கு ஓகே, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க ஓகேங்களா. உங்களுக்கு வச்சு ஆப்ஷன் வச்சு நான் சொல்கிறேன் ஓகே. நமக்கு என்ன தெரியும், முல்லைப்பாட்டு புக்கில் இருக்குது 103 ஓகே. சிறுபான்மைப்படை 269 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு வச்சு நம்ம மதுரை காஞ்சி 782 ஓகேங்களா. அப்போ குறிஞ்சிப்பாட்டு எத்தனை இருக்கும்? 261 ஞாபகம் வச்சுங்க. குறிஞ்சிப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? 261 அடிகளை கொண்டது ஓகேவா. சிறுபான்மைப்படை 269, மதுரை காஞ்சி 782 ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க, குறிஞ்சிப்பாட்டுனா 263. ஸோ ஆப்ஷன் 3, முல்லைப்பாட்டுக்கு 103. இப்போ 3 1 ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. குறிஞ்சிப்பாட்டு எந்த அரசனுக்காக ஏற்றப்பட்டது? ஓகே. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், புக்கில் இருக்கிற பாட்டுகளை மட்டும்தான் படிப்போம். இதெல்லாம் வந்து என்னது 10 பாட்டு ஓகேங்களா. சரி, குறிஞ்சிப்பாட்டு எந்த அரசனுக்காக ஏற்றப்பட்டனா? அறிவுரை நம்பி எங்கே பார்த்தோம்? புறநானூரில் வந்துருவான். பிசுராந்திரி வந்து அறிமுகம் இது சொல்லல அட்வைஸ், மன்னனே அதாவது கொஞ்சம் வரி போட்டு நாடு சந்தோஷமா இருக்கும், கோடி கணக்கில் வருமானம் கிடைக்கும். ஆனால் அதிக வரி போட்டுனா நீயும் நல்லா மாட்டா, நாடு நல்லா இருக்காது. யானை புக்கம் புலம் போல. யானைக்கு வந்து உருண்டை பிடிச்சி கொடுத்தா அது நிறைய நாள் வரும். 1 ஏக்கர் நிலமா இருந்தால் கூட உருண்டை பிடிச்சி கொடுத்து நிறைய நாள் வரும். ஆனால் 1000 100 ஏக்கர் வயல் இருந்தால் கூட யானையை தனியாக போச்சுன்னா ஓகேங்களா, அது சாப்பிட்றத விட காலில் மிதிப்பட்டு தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த இதுதான் அறிவுரை நம்பி புறநானூறு. அப்போ இங்கே புறநானூறு. இளந்தரையன் யாரு? தொண்டைமான் இளந்தரையன். பெரும்பானாற்று படையோட பாட்டுடையத்தில் வந்து இளந்தரையன் ஓகேவா. பாண்டியன் நெடுஞ்செழியன் யாரு? புறநானூறு. குடவி புலியனார் சொல்லுவார் இல்லையா ஓகேவா. மன்னனே என்ன பண்ணு, நீ எப்படியாப்பட்ட மன்னனா இருந்தாலும் எங்கெல்லாம் நிலம் வந்து குளிந்து தாழ்ந்து காணப்படுது அங்கெல்லாம் நீர்நிலை அமை, அப்பதான் என்ன வரும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோன்னு சொல்லுவாரு. ஸோ பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூறு. ஆனால் கேட்டிருக்கிறது என்ன? குறிஞ்சிப்பாட்டு. ஸோ 3 கண்டுபிடிச்சிட்டேன், 3 ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இது புறநானூறு, இதுவும் புறநானூறு. இது வந்து என்னது? இளந்தரையன், தொண்டைமான் இளந்தரையன், பெரும்பானாற்று படையன் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா. அப்போ மிஞ்சி போனால் என்னதான் ஆன்சர் வரப்போகுது? பி. அவ்வளோதான் ஓகேங்களா. தெரிஞ்சாலும் தெரியலாம் ஆன்சர் பி, குறிஞ்சிப்பாட்டு. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கங்க, குறிஞ்சிப்பாட்டு எந்த அரசனா? வடமொழி அரசன், ஆரிய அரசன் ஓகேங்களா. ஆரிய நாட்டு அரசன் பிரகதனுக்காக ஓகேங்களா கபிலர் எழுதிய பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் வந்து பி ஓகேங்களா. குறிஞ்சிப்பாட்டு பாடுவதில் வல்லவர் யாரு? கபிலர் ஓகேவா. இதுவும் ஒரு கொஸ்டின் ஓகே. கபிலரோட ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் பரணர். கபிலரை போல சிறந்தவர் யாருன்னா பரணர். வரலாற்று குறிப்புகளை அதிகம் பாடுவது யாருன்னு கேட்டால் பரணர் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெண்களின் துறவு நிலையை பாடிய ஒரே பெண் பார்ப்பவர். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்கள் தான் துறவு நிலை போனாங்க, சமண முனிவர்கள் எல்லாமே ஆண்கள் தான், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பெண்களின் துறவு நிலையை பாடி ஒரு புறநானூரில் பெண்கள் எங்கே போனாங்களா, துறவு நிலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்ற ஒரு புலவர் பாடியிருப்பார். யாருன்னா மார்பித்தியார் ஓகேங்களா. மார்பித்தியார். இந்த காவர் பெண் யாரு? புலி தங்கிய குகை ஓகேங்களா. 86வது பாடல் பாடினாங்க இல்லையா, என் மகன் எங்கே இல்லடி அவன் போர்க்களத்தில் இருப்பான்னு சொல்லுவா இல்லையா, அந்த பாட்டி மாவை தான் காவர் பெண். வெண்ணி குவைத்தார் யாருன்னா இவரு கல்யாணம் கரிகாலன் ஹீரோ. கரிகாலன் வந்து கரிகாலன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிறைய பேரை வந்து ஒரே இடத்துல ஜெயிப்பான் ஓகேங்களா. அந்த இடம் பேர் தான் வெண்ணி. அந்த இடத்துல பாட்டு பாடுறவனால தான் இவங்க பேர் வெண்ணி குவைத்தார். குவைத்தியார் தான் இவங்க பேர். வெண்ணின்ற இடத்துல போர் நடந்ததை பற்றி பாடுவாங்க, அதனால வெண்ணி குவைத்தியார் ஓகேங்களா. வெண்புதியார் யாருன்னு எனக்கும் தெரியாது. மார்பித்தியார் தான் ஆன்சர் டி. ஈன்று புறந்தருதல் என்ற பாடல். ஈன்று புறந்தருதல் யாரு? நல்ல மகனை ஈன்று கொடுக்கிறது. ஈன்றுனா பெற்றெடுக்கிறது தாய்க்கு கடன் ஓகேங்களா. அந்த மகனை வந்து சான்றோர் ஆக்குறது வந்து தந்தைக்கு கடன் ஓகேங்களா. நல்ல மகன் வந்து போர் புரிஞ்சு நாட்டை காப்பாற்றுறது மகனுக்கு கடன் ஓகேங்களா. வேந்தனுக்கு நாட்டை காப்பாற்றுறது கடன் அப்படின்னு ஒரு 5 கடனை பற்றி சொல்லியிருப்பாங்க. பொன்முடியார் ஓகேங்களா. பொன்மணியார் போடுறீங்க, பொன்முடியார். ஆன்சர் வந்து ஏ. பழைய புக்கில் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். மூதுரை நூலின் வேறு பெயர். மூதுரை நம்ம என்ன பண்ணுறோம், மூதுரை என்பது மூத்தோர் கூறும் அறிவுரை கரெக்டா. 31 பாடலை கொண்டது. பிற்காலவையார் பாடியிருப்பாங்க இல்லையா. வாக்குண்டாம், மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னா வாக்கு, அதனால இது பேர் என்ன? வாக்குண்டாம். ஆன்சர் வந்து பி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மூதுரை பற்றி சிலபஸ்ல இருக்கு ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து பி. மிருச்ச கடிகம் என்னும் வடமொழி நாடகம் தமிழில் எவ்வாறு மொழிபெயர்க்கப்படுது? ஏன்னா நாடக கலை நம்ம புக்கில் இருக்கு இல்லையா, நாடக கலை ஓகேங்களா. சிலபஸ் வந்து 5 நினைக்கிறேன் ஓகே. சிலபஸ் 5 இல்லை 7 ஓகேங்களா. 7 உரைநடையில் 7. ஸோ நாடக கலை அதனால மிருச்ச கடிகம் அப்படின்ற ஒரு நூல் வந்து வடமொழி நூல். அதை தமிழில் நாடகம் நடிச்சிருப்பாங்க. என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேவா, மன்னியல் சிறுதேர். மன்னியல் சிறுதேர். மருமக்கள் வெளி மாமியம்னா யார்? நீங்கள் ஆப்ஷன் ஒமிட் பண்ணால் கூட ஆன்சர் போட்டுருக்கலாம். மருமக்கள் வெளி மான்மின்றது வந்து இவர் யாரு, நம்ம கவிமணி. அவரோட நகைச்சுவை நூல் நாஞ்சில் நாட்டு நூல்னு சொல்லுவோம். அப்போ அவர் தமிழ்நாட்டை தந்தவர் தானே அவர். அப்போ அந்த நூல் கிடையாது. மனோன்மணி யாரு? ரகசிய வழி அப்படின்ற தி லிட்டன் பிரபு எழுதிருப்பா இல்லையா, சீக்ரெட் வே, ரகசிய வழின்ற நூலை வந்து பேஸ் பண்ணி எழுதுறது தான் மனோன்மணி. அப்போ இதுவும் வராது இல்லையா. அப்போ சாகுந்தல நாடகம் யாரு? நம்ம காளிதாசர் எழுதியது சாகுந்தல நாடகம் ஓகேவா. ஸோ ஆனால் தமிழில் என்ன நூல்? மிருச்ச கடிகம்னா தமிழ் நூல். மன்னியல் சிறுதேர் என்ற தமிழ் நாடகத்தை நடிச்சிருப்பாங்க இதை பேஸ் பண்ணி. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா. நெக்ஸ்ட், தி விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் என்ற ஆங்கில நூலை தழுவி பேரா பே சுந்தரனார் தமிழில் எழுதிய நூல். ஆஹா, எல்லாருக்கும் புதுசாக இருக்குதா? எப்படி இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு? ஸோ இந்த கொஸ்டின்லாம் நான் தான் எடுத்தேன் ஓகேங்களா. தேடி எடுத்தேன் ஓகேங்களா. ஆன்சரும் நான் தான் கண்டுபிடிச்சேன் ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் அப்போ கேட்ட கொஸ்டின், இதெல்லாம் யாருக்கும் ஆன்சர் இல்லை. ஒரு சில கொஸ்டின் நானாக எடுத்தது, ஒரு சில கொஸ்டின் யாருக்கும் தெரியாத ப்ரீவியஸ் கொஸ்டின் சிலபஸ் வைஸாக தேடி எடுத்திருக்கேன் ஓகேங்களா. தி விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் என்ற ஆங்கில நூலை தழுவி பேரா பே சுந்தரனார் தமிழில் எழுதிய நூல் என்னன்னா உங்களுக்கு தெரியும். லிட்டன் பிரபு எழுதிய தி சீக்ரெட் வே, அதாவது ரகசிய வழியை வந்து பேஸ் பண்ணி மனோன்மணி எழுதியிருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தலைவன் இன்னொரு நூலையும் எழுதியிருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஆங்கில நூல், ரொம்ப ஃபேமஸாக அங்கே போன நூலை பேஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்காரு ஓகே. இங்கே பாருங்க, மனோன்மணியத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மனோன்மணியம் பே சுந்தரனார் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் நிறைய நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே நூல் மனோன்மணியம் ஓகே. அதில் இன்னொரு க்ளூ வேர்டு இருக்கும். மனோன்மணியத்தின் வழிக்கதையாக, மனோன்மணியத்தை பேஸ் பண்ணி அதோட துணை கிளைக்கதையாக ஓகேங்களா சிவகாமியின் சரிதை என்ற ஒரு நூல் வரும். அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா மனோன்மணியம் படிக்கும் போது? ஆமாவா இல்லையா?
மனோன்மணியை படிக்கும்போது மனோன்மணியத்தின் கிளைக்கதை என்னது? சிவகாமியின் சரிதை. அதுதான். அப்போ தி விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் என்ற ஒரு நூலை பேஸ் பண்ணி அப்போ இது கலாவதி யாரு? கலாவதி ரூபாவதி கலாவதி யாரு? ஆப்ஷன் ஒமிட் பண்ணி போடலாம். ஒன்று இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா சிவகாமியின் சரிதை போட்டு வந்துடலாம். ஏன்னா மனோன்மணியை பற்றி நமக்கு தெரிஞ்ச ரெண்டே நூல் பேசுனவங்க எழுதிய ரெண்டே நூல், ஒன்று மனோன்மணியோ இன்னொன்று வந்து சிவகாமி சரிதை. மனோன்மணி இல்லை, அப்போ சிவகாமி சரிதை ஆன்சர் வரும்னு போட்டலாம். அப்படி இல்லையா? இப்போ வாங்க, சிவகாமி சரிதை யார் எழுதுனா தெரியல, இது மனோன்மணியம் ஓகேவா, பேசுனவங்க எழுதிப்பாரு. கலாவதி வந்து யார் எழுதிருப்பா? கலாவதி வந்து ரூபாவதி, கலாவதி வந்து பர்திமார் கலைஞர். அப்போ இவர் வரமாட்டார். சிவகாமியின் சபதம் கல்கி. சிவகாமியின் சபதம் யாரு? கல்கி. ஞாபகம் வச்சுங்க, கல்கி. இசைத்தமிழ் எனக்கே மறந்து போச்சு. இசைத்தமிழ், இசை நூறாயிரம் வந்து ஜெயங்கொண்டார். இசைத்தமிழ் யாருன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன போடலாம்? சிவகாமியின் சரிதை போட்டுடலாம். ரெண்டு ஆப்ஷனாச்சும் வந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ, சிவகாமியின் சரிதை. ஓகே, சிவகாமி சரிதை அதை தான் பேஸ் பண்ணி எழுதிருப்பாரு. சிலப்பதிகார கதை சுருக்கம், மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம் ஆகிய அதை இல்லை கதை சுருக்கம் ஆகிய நூல்களை உரைநடை வடிவில் தந்தவர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கே மாட்டோம். எப்படா ஒரு கொஸ்டின் ஆன்சர் அப்ரோச் பண்ணணும், அதுதான் புரிஞ்சுக்கணும். கேட்கக்கூடிய கொஸ்டின் உரைநடை, இங்கே தான் சிலபஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? இதனால தான் சிலபஸோட புரிதலை வந்து புரிஞ்சுக்கன்னு சொல்கிறேன். இப்போ கவிமணி யாரு? கவிமணி உரைநடை நூல் எங்கேயாவது எழுதி பார்த்துருக்கீங்களா? உரைநடையில் வராரா? வரல. கவிமணின்றது வந்து பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் கவிமணி அங்கே தான் வராது. நச்சினார்க்கினியார் யாரு? உரை எழுதுவார். உரைநடை கிடையாது, உரை. இப்போ சிலப்பதிகாரத்துக்கு இந்த மாதிரி வந்து திருவிழா இந்த மாதிரி அந்த நூல்களுக்கு உரை எழுதுவாங்க இல்லையா? அது மாதிரி நச்சினார்க்கினியார் யாரு? உரை எழுதுற ஒரு ஆளு. ஓகேங்களா? அப்போ உரைக்கும் உரைநடைக்கு சம்மந்தம் கிடையாது. கண்ணதாசன் யாரு? கண்ணதாசன் உரைநடை நூல் எழுதினாரா? கவிதை எழுதினாரு, கதை எழுதினாரு. ஓகேங்களா? காப்பியம் எழுதினாரு. ஓகேவா? ஸோ அப்படியாப்பட்டாரு. ஆனால் ஊவேசா தான் யாரு? உரைநடை நம்ம படிக்கிறோம். கண்டென்ட் 9. ஓகேங்களா? கண்டென்ட் 9 10 தமிழ் உரைநடைக்கு தொண்டு செய்துவோர் படிப்போம் இல்லையா? பர்திமார் கலைஞர், மறைமலையடிகள், திருவிக்கா, ஊவேசா, தேவனைய பாவனர். ஸோ அந்த கண்டென்ட் அப்போ அந்த சிலபஸ்ல யார் இருக்கா? மறைமலையடிகள் ஆப்ஷன் இருக்கா? இல்ல. பர்திமார் கலைஞர் இல்ல. ஊவேசா இருக்காரு, தெரிஞ்சுட்டார். அவங்கள ஆப்ஷன் இல்ல, ஊவேசா மட்டும் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆன்சர் போட்டு போ. ஆன்சர் ஊவேசா. ஓகேங்களா? டேரக்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி கதை சுருக்கம் ஆகிய நூல்களை உரைநடை வடிவில் தந்தவர் ஊவேசா. சரிங்களா? நீங்க ஒன்று டேரக்டா போடலாம், இல்லைனா இந்த மாதிரி க்ளூ சிலபஸை புரிஞ்சு ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் ஏ. மதுரை வட்டார மொழி நடையில் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு நிகழ்வை கண்டு வர்ணிக்கும் பாணியில் வாடிவாசல். உங்களுக்கு சரி, நம்ம புக்கில் இருக்குது சிசு செல்லப்பா. ஓகேங்களா? அவரோட வந்து சாகித்ய அகாடமி பெற்ற நூல் என்ன? ஜீவனாம்சமா? ஆமாம், 2001 நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க. உலா நூல்களில் முதலாவதாக பாடப்பட்டது. அதான் சொன்னேன், உலா எப்படி வந்து தூதுல முதலாவது பாடப்பட்ட நூல் நெஞ்சம் எடுத்தூது உமாபதி சிவாச்சாரியார் மாதிரி உலால வந்து மூவர் உலா, ஒட்டபுத்தர் உலா அதெல்லாம் இருக்குது இல்லையா? இதில் உலா வந்து முதல்ல பாடினது யாருன்னா திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் அவர் தான் இது பாடியிருப்பார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அந்த திருக்கையில ஞான உலா தான் ஆதி உலான்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். ஸோ ஆன்சர் வந்து உலால்களில் முதலாவதாக பாடப்பட்டது திருக்கையில ஞான உலா. அது இன்னொரு பேர் ஆதி உலா, இல்லைனா தெய்வ உலா. ஸோ ஆன்சர் டேரக்டாக ஏ போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஆதி உலா போட்டிருந்தா கூட தப்பு தான். அரசியல் பேரை கொடுத்துருக்காங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதாம் என கூறும் காப்பியம். அரசியல் பிழைத்தோருக்கு, அதாவது சிலப்பதிகாரம் வந்து இந்த கதை என்னடா சொல்லுது அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டாக 3 பாயிண்ட் கொண்டு வந்து வைப்பான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று. ஏன்னா பாண்டியன் அந்த மன்னங்கிறால அவன் தப்பா தீர்ப்பு சொன்னாலும் அவனே இறந்துறான் இல்லையா? அதுதான் அறம். தப்பா நீதி சொல்றது தப்புன்னு அவன் புரிஞ்சுட்டான் இல்லையா? அதே மாதிரி தானே வந்து எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று. ஓகேங்களா? அரசியல்னா அறம் இருக்கணும். அதே மாதிரி ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். கண்ணகின்ற ஒரு கற்புக்கு பெயர் போன கண்ணகியை விட்டுட்டு ஓகேங்களா கோவலை என்ன பண்ணுறான்? போயிட்டு இன்னொரு வாய்ப்பு மாதவியை தேடிக்கிறான் இல்லையா? அப்போ அந்த இது வந்து அவனோட ஊழ் தானே. அதாவது என்ன அர்த்தம்? அவனோட தவறு தானே. இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லா செஞ்சால் நல்லா இருக்கும், கெட்ட செஞ்சால் கெட்ட நடக்கும் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ண? நீ கோவலன் வெட்டப்பட்ட அப்படின்னு ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். ஓகேங்களா? உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவோர். உரைசால் பத்தினியை. ஓகேங்களா? என்ன அர்த்தம்? கண்ணகி எவ்வளோ பெரிய பத்தினி, அவளை வந்து இந்த உலகமே நீ போட்டது இல்லையா? ஸோ இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த சிலப்பதிகாரம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. நான் டேரக்டாக ஆன்சர் சொன்னால் சீக்கிரம் சொல்லிடலாம், ஆனால் யூஸ் பண்ணிக்கங்க. வளையாபதி காப்பியத்தை கண்டெடுத்து பதிப்பித்த தமிழறிஞர். வளையாபதி காப்பியம். ஓகேங்களா? யார் பதிப்புனா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? ஒன்று சிவை தாமோதர பிள்ளை, ரெண்டாவது வந்து உவே சாமிநாதர். சிவை தாமோதர பிள்ளைங்க இல்லை. ஸோ ஆன்சர் யாராவது வரணும்? உவே சாமிநாத ஐயர். ஆன்சர் சி. ஓகேங்களா? இவங்களுக்கு அடுத்தது பின்னாடி வந்தவங்கன்னா திருவிக்கா, மறைமலைகள், மூவாலாம். ஸோ ஆன்சர் வந்து சி. தாயுமானவர் பாடலுக்கு, தாயுமானவர் பாடல் சிறப்பு இருக்கிறாரா? ஓகே. தாயுமானவருக்கு பாடலுக்கு டேஸ் என்று சிறப்பு பேர் உண்டு. தமிழ் மறைனா திருக்குறள். ஓகேவா? அப்போ வராது. தமிழ் செல்வம், தெய்வ பாசுரங்கள்லாம் தெய்வ பாசுரங்களும் கிடையாது. ஓகேங்களா? தமிழ் மொழியின் உபநிடதம். அதெல்லாம் படிக்கும். தமிழ் மொழியின் உபநிடதம் தாய்மானவர் பாடலோட சிறப்பு. கீழ்கண்ட கூற்றுகளில் மிக சரியானதை தேர்ந்தெடுக்க. ஓகே. நீலகேசி என்ற நூல் தோன்ற காரணம் எல்லாமே என்ன போட்டிருப்போம்? சமண சமய கருத்துக்களை பரப்ப, அது போட்டிருப்போம். அப்படி இல்லை நீலகேசியின் வாத திறமையை காட்ட. ஓகேங்களா? இது எல்லாமே தப்பு. நீலகேசின்ற ஒரு நூல் தோன்றதுக்கு காரணமே பௌத்த நூலான குண்டலகேசியை மறுக்கு தான். ஓகேவா? பௌத்தம் இந்த குண்டலகேசின்றது என்னது? 4 புத்தகம் எழுதிருப்பா இல்லையா? அதாவது பௌத்தம் தான் உண்மையான தர்க்கத்தை சொல்லுது, உண்மையான மெய்யறிவை சொல்லுதுன்னு சொல்லும். ஆனால் இது கிடையாது. ஓகேங்களா? பௌத்தம் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக சமண காப்பியத்தில் ஒரு நூல் தோன்றும், அதுதான் நீலகேசி. ஸோ ஆன்சர் வந்து பி தான் வரணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்ன? பி. ஏ போட்டிருந்தீங்கன்னா தப்பு, மாற்றிங்க. ஆன்சர் பி. செகண்ட் பி. ஓகேங்களா? சரியான வரிசை முறை தேர்ந்த. மீண்டும் நம்ம பாருங்க என்ன பண்ணுவோம்? இங்கே தான் வந்து அவனோட 7ஆம் அறிவுலாம் யூஸ் பண்ணியிருப்பான். 7ஆம் அறிவு யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பான்? ஓகேவா? ஐயோ அகர வரிசையை கேட்டுருப்பாங்களோ அப்படின்னு யோசிப்பீங்க. கிடையாது. ஓகேங்களா? முறை வைப்பு. இதெல்லாமே முறை வைப்பு தான். சிலப்பதிகாரம் நம்ம எப்படி சொல்லுவோம்? இரட்டை கேப்ப. சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேங்களா? இது மேகலை. ஓகேங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. 5ஆவதா குண்டலகேசி வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? பி. உங்களுக்கு அப்படியும் ஞாபகம் இல்லையா? ஒரு இப்போ தமிழ் தாய் எடுத்துங்க. ஓகேங்களா? தமிழ் தாய் இது. சரிங்களா? இந்த தமிழ் தாயில்
இங்கே என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு கால் இருக்கும் ஓகேங்களா. சிலம்புன்றது காலில் அணியக்கூடிய அணிகலன். ஸோ சிலப்பதிகாரம் அடியிலேருந்து வரும் ஓகேங்களா. அடுத்து மணிமேகலை இடுப்பு இருக்கும், இடுப்பில் அணியக்கூடியது தான் மணி ஓகேங்களா, அதுதான் மணிமேகலை ஓகேங்களா. அப்போ மணிமேகலை இங்கே வரும். நெஞ்சு மார்பில் தான் ஏன்னா மணி தொங்கும், சிந்தாமணி ஓகேங்களா. சிந்தாமணி மார்பில் தான் நெக்லஸ் தொங்கும், சிந்தாமணி ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அடுத்து வந்து காது வரும் ஓகேங்களா. காது வளையல் கை ஓகேங்களா. கையில் தான் என்ன இருக்கும், வளையல் இருக்கும், வளையாபதி. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், அதாவது இங்கே இது வரையும் தொங்கும் இல்லையா, இடுப்புக்கு மேலே தொங்கும் அது இது நெக்லஸ் சிந்தாமணி ஓகேங்களா. அடுத்து கையில் வந்து வளையல் இருக்கும், வளையாபதி. அதுக்கடுத்து தலையில் வந்து என்ன இருக்கும் குண்டலகேசி, காதில் வந்து குண்டலம் போட்டுப்போம், குண்டலகேசி. ஸோ இதுதான் அணி வைப்பு முறை. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரணும், பி, செகண்ட் பி ஓகேவா. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. தமிழ் மரபுக்கு ஏற்ப வான்மீகியின் ராமாயணத்தை கம்பன் தமிழில் தந்தான். கரெக்ட். தமிழ் இப்போ ஏன்னா இப்போ லட்சுமணன்றது இச்சு, இந்த லட்சுமணன்றது வந்து என்னது வடமொழி சொல்லு. ஆனால் கம்பன் அப்படியேவா மொழிபெயர்த்தான் கிடையாது. இல்லை என்ன பண்ணா, தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி லக்குவன் ஓகேவா, விஷ்ணனுக்கு வீடனன் ஓகேங்களா. அந்த மாதிரி பேரை மாற்றினா இல்லையா, பேரை மட்டும் இல்லை தமிழ் மரபையும் மாற்றினான். அவனோட நாட்டை வச்சு பாடினான். ஆனால் கம்பன் சோழ நாட்டை வச்சு பாடினான் ஓகேங்களா. ஸோ எல்லாமே தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி பாடினா கரெக்ட் தான். கம்பனில் சீதை பர்ணசாலையை பெயர்த்து எடுத்து சென்றான் ராவன். ஆமாம், கம்பன் வந்து தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணை கைப்பிடிச்சி இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு ஓகேங்களா, பர்ணசாலை ராவணனா இருந்தாலும் ஓகேங்களா அவன் தொட்டா செத்துருவான் இல்லையா, அதனால என்ன பண்ணான், பர்ணசாலை அதாவது அவன் தங்கியிருந்த குடிசையோட தூக்கிட்டு போனான் அப்படின்னு கம்பன் சொல்லியிருப்பான். ஆனால் வந்து வான்மீகி என்ன சொல்லியிருப்பானா, கையை பிடிச்சி இழுத்துட்டு தலைமுறையை பிடிச்சி இழுத்துட்டு போனான் அப்படின்னு வந்து வான்மீகி சொல்லியிருப்பான் ஓகேங்களா. இதுதான் கம்பனுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட். ரெண்டு கூட்டும் சரி, நம்ம படிச்சிருக்க மாட்டோம். மெய்ப்பிக்கிறது ஆன்சர் ஏ ஓகேவா. ஆதிரையின் கணவர் பெயர் நிறைய பேர் சாதுவன். நம்ம படிப்போம், சாதுவன் கடல் வணிகம் செய்வதற்காக வெளிநாட்டு சென்றான், கடல் கடந்து வெளிநாட்டு சென்றான் என்ற குறிப்பிடப்பட்டுள்ள நூல் படிப்போம் இல்லையா, மணிமேகலை. ஸோ அதான் ஆதிரையின் கணவர் பேர் என்ன, சாதுவன். கண்ணகியோட ஹஸ்பண்ட் பேர் தான் கோவலன் ஓகேங்களா. வீரமாமுனிவர் இயற்றிய உலா, வீரமாமுனிவர் உலா ஏற்றிருக்காரா, அதுவே நமக்கு ஆச்சரியமாக தானே. ஓகே, அடைக்கல நாயகி உலா ஓகேங்களா. இப்போ பெரியார் எப்போ பாருங்க, எப்படியெல்லாம் யோசிக்கலாம் பாருங்க. ஒரு குழுக்கு டேரெக்டாக படிக்கலடா, எனக்கு ஆன்சர் தெரியலடா, எப்படிலாம் யோசிக்கலாம் பாருங்க. ஓகே, ஐயோ கொஸ்டின் போச்சு, ஒரு நிமிஷம். இப்படிலாம் யோசிக்கலாம் பாருங்க ஓகேங்களா. பெரியார் உலானா நமக்கு தெரியல. ஈவேரா பெரியார் தெரியலையா, எப்போ வந்தார் ஈவேரா, 1879 பிறந்தார் காந்திக்கு அப்புறம் ஓகேங்களா. 1879 பிறந்த மனுஷன் ஓகேங்களா. சரி, வீரமாமுனிவர் எப்போ 1747 இறந்துருப்பார் ஓகேங்களா. 1747 1680 பிறந்து 1747 இறந்துருப்பார் ஓகேங்களா. ஸோ சரியாக கூட வருஷத்தெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்னு ஒன்று தெரியுமா இல்லையா. ஆனால் பெரியார் எப்போ வந்தார், இப்போ ரீசெண்டாக ஓகேங்களா, நமக்கு முன்னாடி வந்தவர் இல்லையா. ஸோ ஓகே, அப்போது பெரியார் வீரமாமுனிவர் 1700 இறந்துட்ட பின்னாடி எப்படி அவருக்கு அப்புறம் அந்த பெரியாரை பற்றி பாடிக்க முடியும் ஓகேவா. அப்போது லாஜிக்கல் வராதுல்ல. அதே மாதிரி தானே காமராஜர் 1903 பிறந்தார் இல்லையா, 1900 ஆமாம் 9 ஓகேங்களா, 1903 அல்லது 9 ஓகேங்களா. இப்போ பிறந்தவரை எப்படி பெரிய வீரமாமுனிவர் பாராட்ட முடியும், இதுவும் லாஜிக்கல் இல்லையா. அப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்துடும், ஒன்று அடைக்கல நாயகி உலா, இன்னொன்று ஆதி உலா என்று அழைக்கப்படுவது திருக்கைலாய ஞான உலான்னு சொல்லிட்டேன். அப்போ அதுவும் வராது, அது சேரமான் பெருமான் பண்ணது. அப்போ அடைக்கல நாயகி உலா தான் ஆன்சர் பி. ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா. டேரெக்டாக தெரிஞ்சுங்க, அடைக்கல நாயகி உலா அதாவது மரியாவை பற்றி பாடியிருப்பாரு, ஆன்சர் பி. நெக்ஸ்ட் ஒட்டகுத்தர் பாடிய பிள்ளைத்தமிழ், பிள்ளைத்தமிழ் ஓகேங்களா. ஸோ என்ன நூலாக இருக்கும், ஆல்ரெடி சொல்லிட்டேன். குலோத்துங்கன் சோழன் பிள்ளைத்தமிழை பாடிதாரு ஒட்டகுத்தர். காந்தியம்மை பிள்ளைத்தமிழை பாடுது அழகிய சொக்கநாதர். ஞாபகம் வச்சுங்க, அழகிய காந்தியம்மைன்னு வந்தாலே அழகிய சொக்கநாதர் போட்டுக்கலாம். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழா குமரகுருபர். சேக்கிலார் பிள்ளைத்தமிழா யார், அடிக்கடி சொல்லுவேன், ஞாபகம் வச்சு இது பண்ணிங்க ஓகேங்களா. ஆப்ஷன் போட்டுருங்க, சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் ஓகேவா. யார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நானே சொல்லிடுறேன், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா. குலோத்துங்கன் சோழன் பிள்ளைத்தமிழ் ஒட்டகுத்தர். தமிழில் அமைந்த முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் சோழன் பிள்ளைத்தமிழ் தான் ஒட்டகுத்தர். அதே பிள்ளைத்தமிழின் முன்னோடி யாருன்னு கேட்டால் யார் சொல்லணும், பெரியாழ்வார் சொல்லணும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பிள்ளைத்தமிழ் பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டோம்னா குமரகுருபர் சொல்லணும் ஓகேவா. திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் இயற்றிய எக்ஸ்ட்ரா இன்னொரு பிள்ளைத்தமிழ் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகலிக்கூத்தர் ஓகேங்களா. பகலிக்கூத்தர் ஆன்சர் சி. 60வது கொஸ்டின், அகத்தியர் ஓகே. அகத்தியர் பொறுத்துக்க சொல்கிறான். அகத்தியர்களாம் சித்தர்கள் எந்தெந்த மலையில் வாழ்ந்தாங்க. அகத்தியர் எங்கே பண்ணுறாரு, அகத்தியர் வந்து எந்த மலை, புதிய மலை பார்த்துருக்கோம் இல்லையா, புதிய மலையில் இருந்தவர் தானே அகத்தியர். தமிழ் முனிவன் சொல்லுவோம் இல்லையா. ஓகே, திருமூலர் வந்து சிதம்பரம் ஓகேங்களா. திருமூலர் சிதம்பரம். போகர்னா பழனி மலை. நீங்கள் பழனி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே போகருக்கு ஒரு ரூமே இருக்கும், ஒரு சிலைகளும் இருக்கும், அங்கே ரூம் இருக்கும். போகர் இங்கே தான் எல்லா இதையும் கற்றுக்கிட்டாரு, முருகனை வழிபட்டு எல்லா சித்துகளையும் இங்கே தான் கற்றுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த போகரோட சீடர் தான் கொங்கணன் சித்தர் ஓகேங்களா. பாம்பாட்டி சித்தர் வந்து மருதமலை ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 4. நீங்கள் டேரெக்டாக அகத்தியருக்கு புதிய மலை கண்டுபிடிச்சா கூட ஆன்சரை போட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சின்னூல், இந்த பக்கம் நூல் கொடுத்துருக்கான், இந்த பக்கம் அதோட சிறப்புகள். சின்னூல் இது இலக்கண நூல் ஓகேங்களா. நேமிநாதம், சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா நேமிநாதம். ஸோ 3. எப்பயுமே பொறுத்து பத்திலாம் இப்படி எழுதிக்கங்க, குறிக்காதீங்க ஓகேங்களா. 3 குட்டி தொல்காப்பியம். 1 இலக்கண விளக்கம் இல்லாத போது தொன்னூல் விளக்கம் வரணும் ஓகேங்களா. ஸோ இங்கே தொன்னூல் விளக்கம் இல்லை, இலக்கண விளக்கம் தான் இது. ஸோ 4 3 4
குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்பட்ட நூல் என்ன? திருக்கதுவை பதிற்று பத்து அந்தாதி. நிறைய பேருக்கு தெரியாது, நோட் பண்ணி வச்சுங்க. குட்டி திருக்குறள்னா 4 யார்? குட்டி திருவாசகம்னா திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி. ஓகேவா? சம்பந்த பாட்டியல். ஸோ சம்பந்த பாட்டியல் மீதி 1, இது வந்து குட்டி திருக்குறள் 2, சம்பந்த பாட்டியல் வந்து வரையறுத்த பட்டியல். ஓகேங்களா? வரையறுத்த பாட்டியல் வரும் 1, இங்கே சம்பந்த பாட்டியல்னா வரையறுத்த பாட்டியல். 3, 4, 2, 1 ஆப்ஷன் இருக்கா? அவ்வளோதான், இதுக்கு போட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஆன்சர் பி. தெரிஞ்சுங்க. சப்பானி சரியான வரிசை முறை. ஓகேங்களா? அகரவரிசை கிடையாது. ஓகேவா? சப்பானி இங்கேயும் அதே தான் யோசிச்சிருப்போம். சரியான என்ன பண்ணலாம்? அகரவரிசையை தான் எல்லாம் தேடிப்பீங்க. கொஸ்டினை வளைஞ்சு போகணும். ஃபர்ஸ்ட் என்ன? பிள்ளை தமிழ் பருவங்கள் 10 இருக்கா? அது ஆர்டர் என்ன? காப்பு, செங்கீதை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, அதே ஆண் இது 7 வந்துடும். ஓகேங்களா? 7 வந்துச்சா? இதே வந்து ஆண் பழந்தா சிறுபறை, சிறுதேர், சிற்றில். ஓகேங்களா? அதே பெண் பழந்தா கலங்கு, அம்மானை, ஊசலா, அது மாதிரி வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி. அற்புத திருவந்தாதி ஏற்ற பெண் புலவர். அற்புத திருவந்தாதி இது எல்லாமே சிற்றிலக்கியத்தில் வரக்கூடியது. அந்தாதி சிற்றிலக்கியம் 96 வகையில் 1. ஓகேங்களா? நல்லா கவனி. முதல் தூது, தமிழில் அமைந்த முதல் தூது என்னது? நெஞ்சமிடு தூது உமாபதி சிவாச்சாரியார். தமிழில் அமைந்த முதல் உலா திருக்கைலாய ஞான உலா. ஓகேங்களா? தமிழில் அமைந்த முதல் கலம்பகம் நந்தி கிளம்பகம். தமிழில் அமைந்த முதல் பரணி கலிங்கத்து பரணி. தமிழில் அமைந்த முதல் திருவந்தாதி அந்தாதி காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி. ஓகேங்களா? காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி. காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் என்ன? புனிதவதி. ஓகேங்களா? புனிதவதி. ஓகே. அந்த ஒக்கூர் மசாத்தியார் யாரு? ஒக்கூர் மசாத்தியார் புறநானூர்ல வீரத்தை பத்தி பாடியது. அதாவது நேற்று வந்து அவனோட ஒக்கூர் மசாத்தியோட தந்தை போர்ல போய் இறந்துடுவார். அடுத்த நாள் தன்னோட ஹஸ்பண்ட் அனுப்பி வைப்பாங்க, அவங்களும் போய் இறந்துடுவார். அடுத்த நாள் தன்னோட குழந்தைய என்ன பண்ணுவார்? வாழை கொடுத்து நீயும் போய் போர்ல சண்டை போடுறா அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. அந்த அளவுக்கு வீர பெண்மணியார்னா ஒக்கூர் மசாத்தியார் அந்த பாட்டை பண்ணது. ஓகேங்களா? அவ்வையார் தூது போனவரும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சி. காரைக்கால் அம்மையார். வேம்புதலை யாத்த நோன்கால் எக்காம் என்னும் தொடர் இடம் நூல். ஸோ இது என்ன சொல்லுது? ஓகே. வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம். வேம்புன்றது என்ன? வேம்புன்றது வேப்பம்பூ. யாரோட பூ? பாண்டியர்களோட பூ. ஓகேங்களா? இது போரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நெடுநாள் வாடை இருக்கு இல்லையா? நெடுநாளை பாண்டிய நெடுஞ்சலை பற்றி வருது. யார் பாடியிருப்பா? நம்ம நக்கீரர் பாடியிருப்பாரு. ஓகேங்களா? அகத்தை பற்றி புறத்தை பற்றி கூறக்கூடும் நூல் ஏதாவது? நெடுநாள் வாடை. ஓகேங்களா? வேம்புதலை யாத்த நோன்கால் எக்காம். இந்த வார்த்தையை இந்த வரிசையை வச்சு தான் இது வந்து பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பாடப்பட்ட நூல். இது புறப்பொருளை பற்றியும் அகப்பொருளை பற்றியும் கூறுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் என்ன வரணும்? நெடுநாள் வாடை. ஆன்சர் சி. ஓகேவா? அகத்தில் இடம்பெற்றுள்ள இசைப்பாடல். என்னடா 65 கொஸ்டின் வந்திருக்கா? அகத்தில் இடம்பெற்றுள்ள இசைப்பாடல். இசைப்பாடல் என்ன வரும்? கலித்தொகையும் பரிபாடல் தான் வரும். பரிபாடல் இங்கே இல்லை, அதனால ஆன்சர் என்ன? கலித்தொகை. கலிப்பாவால் ஆனது. ஓகேவா? புகார் நகரின் பெருமையை பேசுவதற்காக எழுதப்பட்ட நூல். புகார். இதே மதுரையை பற்றி வந்திருந்தா மதுரை காஞ்சி போடலாம். ஓகேங்களா? இது புகார் என்னது? பூம்புகார் பற்றி வந்ததுனால ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் வந்து பெரும்பானாற்று படையில் பட்டினப்பாலை தான் என்னது? பட்டினம். புகார் நகருக்கு இன்னொரு பேர் என்ன? காவேரி பூம்பட்டினம் தான் புகார்னு சொல்லுவோம். அப்போ பூம்பட்டினம் அதை பற்றி பானதான் பட்டினப்பாலை. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேவா? செம்புல பெயல் நீரார். நுந்தை எந்தை யார் என்று தெரியாது, நுந்தை என்ற யார் என்று தெரியாது. அதாவது நான் யாரு நீ யாருன்னு தெரியாது, உன் தந்தை யாரு என் தந்தை யாருன்னு தெரியாது. ஆனால் நீ நானும் பார்த்த உடனே காதல் கொண்டா 2 பேரும் ஒன்றாயிட்டோம். எதை போல அப்படின்னு பார்த்தோம்னா, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் செம்புலத்தில், அதாவது செம்மண் நிலத்தில் பெஞ்ச மழை. ஓகேங்களா? அந்த மண்ணும் அந்த மழையும் ஒன்றாயிடும். அதை பிரிக்க முடியாது. அந்த தண்ணி என்ன ஆகிடும்? செம்புல கலரில் ஆகிடும். ஸோ புலம்னா என்ன அர்த்தம்? நிலான்னு அர்த்தம். அதுதான் அப்படின்னு ஓமை சொல்லியிருப்பாரு. அதனாலே அவருக்கு என்ன பேர் வந்துச்சு? இந்த ஓமை சொன்னனாலே அவருக்கு செம்புல பெயல் நீரார்னு வந்துச்சு இந்த பாட்டு எழுதுறதுக்கு. அப்போ இதெல்லாம் என்னது? ஓமையால் பெற்ற பெயர். ஓகேங்களா? குப்பை கோழியார்னு இருக்கும். குப்பை கோழியை வச்சு ஓமையை வச்சு பாட்டு படினால குப்பை கோழியார். ஓகேங்களா? ஸோ குறுந்தொகை. இதெல்லாம் என்ன நூல்? குறுந்தொகை தான் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல். என்னது? குறுந்தொகை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து டி வரணும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? மறுவினியை, அதாவது எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா மறந்து போயிடும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டோரியை இப்போ நீ எப்போ கீழே இந்த தழும்பு எப்போ ஆச்சுன்னா உடனே என்ன சொல்லுவான்? நான் இந்த வயசுல இந்த இடத்துல போகும்போது இப்படி கீழே விழுந்தேன்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறான் இல்லையா? ஏன் அவனுக்கு அந்த ஸ்டோரி மைண்ட்லேயே பதிஞ்சிடும். அது போல தான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டோரியை ஞாபகம் வச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மனப்பாடம் பண்ணக்கூடாது. மறுவினி இன்னும் அடைபெற்ற நூல். மதுரை காஞ்சி வந்து பெருகுவல மதுரை காஞ்சி. அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் ஒரு கண்டென்ட் தான் சிலபஸ் இருக்கா? ஆமாம் தானே? கண்டென்ட் 2 அதுதான். மதுரை காஞ்சினா பெருகுவல மதுரை காஞ்சி. குறிஞ்சி பாட்டுனா கோல் குறிஞ்சி. குறிஞ்சி பாட்டுக்கு என்ன? கோல் குறிஞ்சி. மலைபடுகடாம்னா அதுக்கு வேற பேர். கூத்தாராற்று படைன்னு வேற பேருக்கு அடைமொழி கிடையாது. நெடுநல் வாடை. ஓகேவா? மறுவினிய கோல நெடுநல் வாடை. ஸோ இதெல்லாம் அந்த பாட்டு வைப்பு முறையில் இருக்கும். ஆன்சர் வந்து பி. மறுவினிய என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நெடுநல் வாடை. காலத்தால் பெயர் பெற்ற கீழ்கணக்கு. ரொம்ப யோசிப்போம். இங்கே 7ஆம் அறிவை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுங்க. சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். முல்லைன்றது திணை, நிலம். அப்போ நிலத்தால் ஃபேமஸ் ஆனது. ஓகேங்களா? நெடுநல் வாடைன்றது அகம், புறம். களவழி 40 புறம். ஓகேங்களா? எதை பற்றி சொல்லுவோம்? போரை பற்றி சொல்கிற நூல். காலம். கார்ன்றது கார்காலம். மழைக்காலத்தை பற்றி சொல்கிறது தானே? கார்னா மழைக்காலம் தானே? அப்போ கார் 40 மழைக்காலம். ஓகேங்களா? வசந்த காலம், மழைக்காலம், வேநீர் காலம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ கார்காலம்னா மழைக்காலம். அப்போ காலம் வந்து அப்போ காலத்தால் பெயர் பெற்ற நூல் கார் 40. ஓகேங்களா? நம்ம ரொம்ப யோசிப்போம். சிம்பிளாக யோசிச்சா போதும். ஓகேங்களா? ஆன்சர் ஏ. நற்றினியை முதலில் பதிப்பித்தவர் யாரு? உங்கள் ஊவே சப்படக்கூடாது. பின்னத்தூர் நாராயணசாமி. ஓகேங்களா? நற்றினியை முதலாக பதிப்பித்தவர் யாருன்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் வருவார். ஆன்சர் டி. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப இன்னும் தொல்காப்பிய நூற்பாவை எதற்கு சேர்க்கலாம். அதாவது தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கணம் சொல்லுது. என்ன இருக்குன்னா ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப. அதாவது ஒரு மண்ணை ஊருக்குள்ள நல்ல தோட்டத்தில் நடந்து போவான், அவனை ஊரில் இருக்கிற எல்லாரும் நல்லா என்ன பண்ணுவாங்க, மொழிவாங்கன்னா அவனை பெருமையாக சொல்லுவாங்க. இது பேர் அது உலா வருதல். ஓகேங்களா. ஒரு மண்ணை ரெடி ஆகிட்டு உலா போவான், அதை பார்த்து 7 வகை பருவ பெண்களும் என்ன பண்ணுவாங்க, காதல் கொள்வாங்க ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லுது இல்லையா. அந்த இலக்கணம் தான் எதுக்கு, உலாக்கான இலக்கணம் தானே அது. ஆன்சர் சி. ஓகேவா, ஆன்சர் சி. அதே வந்து கலம்பகம் என்ன, கலம்பகம் அந்த 18 உறுப்புகளை கொண்டு பாரு தான் கலம்பகம். மடல் என்ன, அதாவது ஒரு தலை காதல் பட்சத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறானா, அந்த ஆண் அந்த பெண் வந்து அந்த காதலை ஏற்றுக்கல, இன்னைக்கு என்ன பண்ணுவான், ஆசிட்டு ஊத்துறேன், நான் உன்னை வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் இல்லையா. அது முட்டாள்தனம். இன்னைக்கு அறிவு கட்டுக்கிறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவானா, அந்த பெண்ணுக்கு ஆண் வந்து ப்ரூவ் பண்ணுவான், நான் உன் மேலே எவ்வளோ காதல் வச்சிருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவானா, தன்னை தானே வருத்திப்பான். அதுக்கு பேர் தான் மடல். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து இது மடல். என்ன சொல்லிட்டு அம்மானை என்னன்னா, பெண்கள் 3 பெண்ணை இப்படி ரவுண்டு கட்டி உட்காந்துப்பாங்க. ஓகேங்களா. 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லை உருட்டி வந்து விளையாடுவாங்க. இந்த பொண்ணு ஒன்று சொல்லும், இந்த பொண்ணு ஒன்று சொல்லும், இந்த பொண்ணு ஒன்று சொல்லும். அதுதான் அம்மானை. ஓகேவா. ஆன்சர் வந்து இதுக்கு சி. ஓகேவா. நெக்ஸ்ட் போலாம். குளவி மருங்கினும் கிளவதாகும். குளவி மருங்கினும் கிளவதாகும் என்ற தொடர் எந்த சிற்றிலக்கியத்தை குறிக்கும். ஓகேங்களா. இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், 7ஆம் அறிவை யூஸ் பண்ணணும். நம்ம டேரக்டா கொஸ்டின் படிக்கலையே. இப்போ உலானா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஓகே. தூதன் என்ன சொன்னேன், ஒரு தலைவன் ஒரு மன்னனையோ இல்லை ஒரு கடவுளையோ காதல் கொள்வா, அதுக்கு போய் தூது அனுப்புவா. ஓகேங்களா. ஸோ பிள்ளை இங்கே வந்து என்னன்னா குளவினா அர்த்தம். ஸோ ஏதாவது ஒரு குழுவை கிடைத்தா பாரு, குளவி மருங்கினும் கிளவதாகும். ஓகேங்களா. குளவினா அர்த்தம் குழந்தை. ஓகேங்களா. இனிவை 40 இன்னும் 40 படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா. குளவினா குழந்தை. அப்போ அதே மாதிரி திருக்குறள் குளவி குழந்தை மழலை சொல் கேளாதவர், குளவி மழலை சொல் கேளாதவர் வரும் இல்லையா. ஸோ குளவினா பிள்ளை, அதாவது குழந்தைன்னு அர்த்தம். பிள்ளை தமிழ் என்ன இலக்கணம், ஒரு அரசனையோ இல்லை ஒரு தலைவனையோ இல்லை ஒரு கடவுளையோ குழந்தையாக பாவித்து. ஓகேங்களா. பிள்ளை அந்த குழந்தைக்குரிய 10 பருவம் வச்சு பாடுறதுனா பிள்ளை தமிழ். ஸோ அப்போ அந்த இலக்கணம் வந்தது இல்லையா. குளவினா என்ன அர்த்தம், குழந்தை, பிள்ளை தமிழ். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், ஏ வரணும். அவ்வளோதான், சிம்பிளாக யோசிக்கலாம். ஆன்சர் ஏ. கீழ்கண்ட கூற்றுகளில் மிக சரியானதை தேர்ந்தெடுக்க. உவே சாமிநாதர் ஐயா தமிழ் தாத்தா என பாராட்டப்படுவது எதனால, அவர் வந்து சிறந்த உரைநடை நூல்கள் எழுதியதாலா கிடையாது, மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை மாணவராக இருந்ததா கிடையாது, அவர் என்ன பேர் சாமிநாதன் பேர் அவர் தான். என் சரித்திரம் என்ற வாழ்க்கை விளையாட்டு எழுதியதாலா இல்லை, 1940 to 42 ஆனந்த விடல் எழுதுவார், அதனாலையும் கிடையாது. ஏடுகளை தேடி தேடி பதிப்பித்தனால் தான் இவர் என்னது தமிழ் தாத்தா. ஓகே. ஆன்சர் ஏ. பண்டை தமிழர் திருமண முறையை சித்தரிக்கும் அக இலக்கியம். ஓகேங்களா. என்ன போட்டலாம், டேரக்டா அகநானூறு போட்டலாம். ஓகேங்களா. பண்டை தமிழர் திருமண முறையை சித்தரிக்கும் அக இலக்கியம் என்னது, அகநானூறு. ஆன்சர் பி. சரியா. அகப்பாட்டு உறுப்புகளின் எண்ணிக்கை. அகப்பாட்டு ஓகேவா, எத்தனை இருக்கு, இது எதில் கேட்கலாம். ஐயோ 17 மேற்கணக்கு 17 கீழ்கணக்கு ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ 17 கீழ்கணக்குனா எத்தனை வரும், 6 வரும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேறு ஆப்ஷன் இல்லையா. ஏன்னா வந்து புறநானூரில் எத்தனை வரும், புறநானூரில் வந்து குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு, நற்றிணை, அப்புறம் என்னது 500 100. ஓகேங்களா. இது ஓகே 1 ஓகே 5 தான் வரும். அப்போ இங்கே 5 ஆப்ஷனே கிடையாது. அப்போ நாமளே என்ன எடுக்கணும், இது 17 கீழ்கணக்கில் அகப்பாட்டு எத்தனை வரும், 6. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. 75க்கு பி. தண்டி இலங்காரம் என்ற நூல் வடமொழி நூலே தெரியுது. வடமொழியில் தண்டி எழுதுறது தான் என்னது, தண்டி இலங்காரம். ஓகே. அதை தண்டி அப்படின்னு ஒரு வடமொழி இலக்கண நூல் எழுதுறாரு, அணி இலக்கணம். ஓகேவா. அதை வந்து நம்ம தமிழ் என்ன பண்ணுறோம், மொழிபெயர்த்துக்கிறோம், தண்டி இலங்காரம். சரிங்களா. ஒருத்தர் எழுதுறாரு, அது யாரும் தெரியாது. எக்ஸ்ட்ரா என்ன டேட்டனா, தன்னேர் இல்லாத தமிழ். ஓகே. அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா இதுதான் தண்டி இலங்காரம். தமிழுக்கு இணையாக வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா. நெக்ஸ்ட். சிறுகதையின் கூறுகளுள் சிறப்புடையன வந்து கதை மாந்தரின் படைப்பு, சூழல் அமைவு. நம்ம இவர் சொல்லுவார், புதுமை பித்தன் வந்து ஒரு இடத்துல ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. கதை மாந்தரின் படைப்பு, சூழல் அமைவு இருக்கணும், நோக்கு நிலை குறியீடு, கதையில் கரு இருக்கணும், கதை பின்னல் இருக்கணும், இவை அனைத்தும் இருக்கணும். ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா. சிறுகதை சிலபஸில் இருக்குது, நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டத்தில் மூவாவின் சிறுகதை அந்த கண்டென்ட் நம்ம இருக்குது. மூவாவும் சிலபஸில் இருக்கிறாரு, கடித இலக்கியத்தில் வராது. ஸோ விடுதலையா, அக்கறைச்சிமேலே காஞ்சனை வந்து புதுமை பித்தன். ஓகேங்களா. ஸோ விருதாச்சலது. அக்கறைச்சிமேலே வந்து சுந்தர ராமசாமி, அவரும் நம்ம சிலபஸில் வரல. சுந்தர ராமசாமி இது தந்தைக்காக யாரும் தெரியாது. மூவாவோட சிறுகதை தொகுப்பு வந்து விடுதலையா வந்து மூவா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏ போட்டோம், இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்தது பட்டியல் பொறுத்து தான் வரும். ஓகே பார்க்கலாம். சங்கொலினா நம்ம நாமக்கல் கவிஞர் சங்கொலி, அவளும் அவனும், மலைக்கல்லன், என் கதை. ஓகேவா, போட்டுடலாம் 2. அப்போ இங்கே 2 எழுதிக்கணும். கனிச்சாறுனா யார், கொய்யாக்கனி, கனிச்சாறு, பாவிய குத்து எல்லாமே பிரிஞ்சுக்கலாம். 4. திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பகலி குத்தர் 1. தமிழ் வீடு தூது ஆசிரியர் பேர் தெரியவில்லை 3. ஈஸியாக இருந்துச்சா, 2 4 1 3 எல்லாரும் ஆன்சர் போட்டுப்பீங்க சி. ஓகேவா. நெக்ஸ்ட். ஏன்னா எல்லா கொஸ்டினும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மைண்டு பைத்தியம் முடிச்சிடும் இல்லையா. ஸோ அதனால தான் ஈஸியாகவும் கொடுத்துருக்கேன். ஒரு இரவுனா அண்ணா. ஓகேங்களா. ஒரு இரவு அண்ணா. ஸோ ஆன்சர் 2. இப்படி எழுதிங்க, சைடில் எழுதிங்க, அதுதான் கரெக்டு. ஓகேங்களா. கரித்துண்டு வந்து மூவா வருவார். கரித்துண்டுனா மூவா சிறு. அப்போ வேறு என்னென்ன பார்த்தோம், ஒன்று வந்து என்ன பார்த்தோம், விடுதலையா அப்படின்றதும் மூவா, சிறு இந்த கரித்துண்டும் மூவா. ஓகேங்களா. 1 குயில் பாட்டு பாரதியார். 4 அழகின் சிரிப்பு பாரதிதாசன். 3 2 1 4 3 இருக்கா பாருங்கள், இருக்குது டி ஆன்சர். ஓகே. ஸோ இயற்கை அன்பு படிச்சிருப்போம் இல்லையா. இயற்கை களம், கலித்தொகை, இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அதுதான்
அண்ணாமலை கவிராஜன் என்று எனப்படுவார். அண்ணாமலை கவிராஜன். ஓகேங்களா, அண்ணாமலை கவிராஜன் யாராக தான் இருக்கும்? அண்ணாமலை செட்டியார் தான். ஓகேங்களா, அண்ணாமலை செட்டியார் கிடையாது, அண்ணாமலை ரெட்டியார். ஓகேங்களா, அண்ணாமலை ரெட்டியார். ஆன்சர் ஏ கிடையாது, ஆன்சர் டி. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுங்க, அண்ணாமலை ரெட்டியார். அவர் யார்? இது காவடி சிந்து பண்ணார் இல்லையா, அதான், அதனால தான் அண்ணாமலை கவிராஜன் அவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இது பழைய கொஸ்டின், ரெட்டியார் செட்டியார் அதெல்லாம் வராது. ஓகேங்களா, அண்ணாமலையார் அந்த மாதிரி தான் வரும். ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஆன்சர் டி. மண் தேய்த்த புகழினான் இத்தொடரில் குறிக்கப்படுவார். மண் தேய்த்த புகழினான் யாரு? ராவணன், கோவலன், லக்ஷ்மணன், இவங்க யாருமே கிடையாது. மண் தேய்த்த புகழினான் யாருன்னா கோவலன். ஓகேங்களா, முற்காலத்தில் வந்து அவன் பண்ண புகழ். ஓகேங்களா, மண் தேய்த்த புகழினான் அப்படின்னா கோவலனை பற்றி சொல்லுவாங்க. இது வந்து எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ ஆன்சர் வந்து சி. பிரித்தெழுதுக. ஓகே, இங்கே தான் நம்ம இதே ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ப்ளஸ் அக்து பிரித்தெழுதுக. நல்ல தூரம் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ என்ன பிரிக்குன்னா மூணாக பிரிக்குன்னா மூணாக தான் பிரிக்கணும். இங்கே எல்லாமே மூணாக பிரிச்சிருக்கான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல இங்கே நல்ல குதிரானா நல்ல போடக்கூடாது. இது பண்பு தொகை. ஓகேங்களா, நல்லக்து அப்படின்னா பண்பு தொகை. பண்பு தொகை எப்படி பிரிக்கணும்னா நன்மை கூட்டல் அக்து கூட்டல் தான் பிரிக்கணும். ஸோ ஆன்சர் நன்மை கூட்டல் அக்து கூட்டல் உரும். ஆன்சர் சி. ஓகேவா, ஆன்சர் சி. ஞாபகம் வச்சு யாரெல்லாம் ஏ போட்டிங்களோ திருத்திங்க. எப்பயுமே இப்படி தான் பிரிக்கணும். ஓகே, நல்ல நாள் அப்படி இருக்குன்னா நன்னாள் இருக்குன்னா நன்மை கூட்டல் நாள் தான் பிரிக்கணும். நல்ல நாள்னாலும் நல்ல நன்மை கூட்டல் நாள் தான் பிரிக்கணும். சரிங்களா, பிரித்தது. வெங்கதிர் இங்கே என்ன போட்டுருவோம்? வெண்மை கூட்டல் கதிர்னு போட்டிருப்போம். ஓகேங்களா, தப்பு. ஓகேவா, என்ன வரும்? வெங்கதிர்னா வெப்பமான கதிர். ஓகேங்களா, வெம்மைனா தான் வெப்பம் அர்த்தம். ஸோ வெம்மை கூட்டல் கதிர், ஆன்சர் சி. ஓகேவா, இங்கேயும் தப்பு பண்ணிடாதீங்க. சி பண்பு தொகை. சந்திப்பிழையற்ற தொடரை கண்க. சந்திப்பிழை உங்களுக்கு நான் ஒரு குழு சொல்லியிருக்கேன். என்ன குழு சொன்னேன்? எங்கெல்லாம் ஐ வருதோ அங்கெல்லாம் என்ன வரும்? எங்கெல்லாம் ஐ. ஓகேங்களா, ஐ வெளிப்படையாக வருதோ. ஓகேங்களா, இரண்டாம் வேற்றுமை தொகைக்கிறதுல ஐ வெளிப்படையாக வந்தாலோ இல்லை வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு கு இக்கு அது வெளிப்படையாக வந்தாலும் அங்கே என்ன சேர்த்துக்கோ? வள்ளினா சேர்த்துக்கோ. இந்த குழு எங்கேயாவது கிடைக்குதா பாரு. தண்ணீர் பற்றாக்குறை. இங்கே என்ன வரணும்? சரி, ஏன்னா பற்றாக்குறைன்றது வந்து இரு பெயரட்டு பண்பு தொகை. ஓகேங்களா, என்ன பற்றாக்குறை? காற்று பற்றாக்குறை, பண பற்றாக்குறை, ஓகேங்களா, சாப்பாடு பற்றாக்குறை. அப்போ பற்றாக்குறைன்றது ஒரு பொதுச்சொல். அந்த தண்ணீர் முன்னாடி என்ன சொல்கிறோமோ அது சிறப்பு பெயர். இதுவே ஒரு இரு பெயரொட்டு பண்பு தொகை. அது உனக்கு தெரியலனா கூட விட்டுருங்க. அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு ஐ சொன்னேன். பற்றாக்குறை நீங்கள் தண்ணீரை. இங்கே வந்து இங்கேயும் ஐ வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பற்றாக்குறைன்றது வேர்டு, அதில் ஐ எக்ஸ்ட்ரா சேரலை. ஓகேவா, நீங்கள் இத்து போட்டுக்கலாம். தண்ணீரை நான் சொன்ன குழு வந்துருச்சுல, தண்ணீரை. தண்ணீர் கூட்டல் ஐ வெளிப்படையாக வந்துருச்சு. அப்போ அங்கே என்ன சேர்ந்துருக்கணும்? வள்ளினா சேர்ந்துருக்கணும். அதாவது இச்சு இங்கே வந்துருக்கணும். ஆப்ஷன் ஏல இச்சு வரல. ஒரே ஒரு குழு, மற்றெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஒன்றை வச்சு இது என்ன பண்ணுறேன்? இது தப்புன்னு போட்டுறேன். தண்ணீர் பற்றாக்குறை நீங்கள் தண்ணீரை இச்சு வந்துருச்சு. ஓகே, இது ரைட்டாக இருக்கலாம். ஏன்னா 4 ஆப்ஷனும் நான் பார்க்கணும். ஓகே, இதை நான் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறேன். தண்ணீர் பற்றாக்குறை நீங்கள் தண்ணீரை. இங்கேயும் இச்சு வருது. ஓகே, இங்கேயும் இச்சு வருது. வேறு என்ன குழு? ஓகே, இது அப்போ ஒரு ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டு அடுத்த 3 ஆப்ஷன் வந்துட்டேன். வேறு என்ன வருதுன்னா சொன்னாலே தண்ணீர் பற்றாக்குறை இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளினம் மிகும். ஓகே, அப்போ இங்கே வள்ளினம் வரல, தப்பு. ஓகே, இந்த ஆப்ஷன் போச்சு. அடுத்த 2 ஆப்ஷன் இங்கேயும் இப்போ வருது. அப்போ இது 2. அடுத்தது இது 2த்தில் எப்படி நம்ம இது பண்ணலாம்னா நீங்கள். ஓகேவா, நீங்கள் என்னது? பெயரெச்சம். ஓகேங்களா, நீங்கள் பெயரெச்சத்தில் என்ன வரக்கூடாது? பெயரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் இத்து வந்திருக்கா, அப்போ இது வரக்கூடாது. தண்ணீர் பற்றாக்குறை நீங்கள் தண்ணீரை சிக்கனமாக. ஓகே, ஆகின்ற இடத்துல வல்லினம் வரும், பயன்படுத்த வேண்டும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்? சி வரும். ஓகேங்களா, ஆன்சர் சி. நீங்கள் இத்து வரக்கூடாது. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து சி. கீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? கீனா என்ன அர்த்தம்? கீச்சுன்னு கத்தும் இல்லையா, கிளிக்குரல். ஸோ ஆன்சர் வந்து கிளிக்குரல், சி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு புக்கான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. புக்கான் வேர்ச்சொல் சிலபஸில் இருக்கா? வேர்ச்சொல்லை காண்க. ஓகே, புக்கான்னா புகுன்னு அர்த்தம். ஓகே, புக்கான் என்னது? புகுந்தா வேர்ச்சொல். அந்த புகு தான் என்னவா மாறும்? புக்குவா மாறும். அடுத்து புக்கானா மாறுது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஏ புகு. யாரெல்லாம் புக்கு போடுறதுல தப்பு. மருண்டு இதே மாதிரி இதுக்கு என்னன்னா மருள். எந்த இல்லு? இந்த இல்லு. மருள் தான் என்னவா மாறும்? இந்த இல்லு தான் இந்த இன்னா மாறும். ஓகேங்களா, ஆன்சர் ஏ. மருள் போட்டிருந்தாலும் தப்பு. ஆன்சர் டி. 89க்கு டி. வேர்ச்சொல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 கொஸ்டின் வந்துடும், 4 கொஸ்டின் வரும். ஒன்று வந்து வேர்ச்சொல் கேட்பான், இன்னொன்று வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு மற்ற மாதிரி கேட்பான். இங்கே தான் அகரவரிசை நீங்கள் எதிர்பார்த்தது. ஓகேவா, அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் எழுத்து பாதான். ஓகே, ஒரு குழப்பம் வேணாம். ஓகே, 2வது என்ன வரணும்? படம், பட்டு, படி, பாடோடும். ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து ஃபஸ்ட்டு வார்த்தை பார்த்துட்டேன். அப்போ ஃபஸ்ட் வார்த்தை வச்சுக்காத. 2வது எழுத்து என்ன இருக்குன்னு பாரு. இங்கே டா இருக்குது, இங்கே இட்டு இருக்குது, டி இருக்குது, டா இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன வரணும்? ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஃபஸ்ட்டு மெய் எழுத்து தான் வரணும். இட்டு தான் வரணும். அப்போ இட்டு எங்கே இருக்கு பாரு? படம், பட்டு கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இட்டுக்கு அடுத்து என்ன வரணும்? டா வரணும். கரெக்டாக இல்லையா? இட்டு வருஷம் மட்டும் எழுது. இட்டு, டா, டி, டி அப்படி தானே வரும். சரி, இந்த இடத்துல பாரு, பா போட்டேன். ஃபஸ்ட்டு இட்டு பட்டு வந்துருச்சு. அடுத்து படி வருது. டா வந்து அடுத்தது வருது. ஸோ டின்றது 3வதாக தான் வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகே, எப்படி வரணும்? நான் பாருங்கள், பட்டு, படம், படாடோபம், படி. இது கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இல்லை. இட்டு கற்று டா வருது, டா வருது, பெரிய டா வருது, பெரிய டா வருது, டி வருது. இலக்கணம் அப்படியே வருதா? இங்கே பாரு, எடுத்தோடனே பெரிய டா வருது, சின்ன டா நடுவில் வருது. அப்போ தப்பு. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன? பி. செகண்ட் பி தான் ஆன்சர். ஓகேவா, எப்படி போட்டோன்னு புரிச்சா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடராக்க. சிலபஸில் இருக்கா? 2 துருக்குள்ளே அதிகம் ஒன்றும் இல்லை. படித்து பார்த்தா மீனிங் தரணும், அவ்வளோதான். இதில் எது படித்து பார்த்தா மீனிங் தெரியுது? எல்லாம் கரெக்டாக போட்டுருவீங்க. சிதம்பரனாருக்கு பாரு இக்கு
இக்கு வெளிப்படையாக வருதா? என்ன சொன்னேன்? 4ஆம் வேற்றுமை உறுப்பு இக்கு கு வெளிப்படையாக வந்தா, அதே மாதிரி 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்படையாக வந்தா அங்கே என்ன போட்டு வள்ளினா சேர்த்துன்னு சொன்னேன். சேர்த்துருக்கான பாரு, இக்கு சிதம்பரனாரா இருக்கு, இக்கு வந்திருக்கு, இத்து போட்டு அவ்வளோதான், வள்ளினா சேர்ந்துருச்சு. 2 அதிகாரங்களில் எல்லை, அதனால இது சந்திப்பிலை கிடையாது. சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அங்கே சொன்னேன் இல்லையா, அதை இங்கே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சிதம்பரனா இருக்கு, நானும் அந்த இவர் மாதிரி தான் ஒருத்தர் இப்போ சொல்லுவா இல்லையா, இங்கே வந்து இக்கு வரணும், இங்கே இப்பு வரணும் அப்படின்னு. அவருக்கு முன்னாடி இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வந்து நம்ம அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, பரவாயில்ல. சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம், அவ்வளோதான். ஓகேவா? ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அழகன் குழல் ஊதினான். அழகன் எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை. ஓகே, அதாவது கொஸ்டினோட அப்படியே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாறக்கூடாது, அமைப்பு மாறக்கூடாது. அழகன் குழல் ஊதினான் என்ன வரணும்? ஒன்று நம்மளே சொல்லி பார்த்தா என்ன வச்சுருப்போம்? யார் குழல் ஊதினான் ஒரு கொஸ்டினாக வரணும். இல்லைனா அழகன் எதை ஊதினான், அவள் தானே, இவ்வளோ தான் வரப்போகுது. இங்கே பாருங்கள், அழகன் எதை ஊதினான் இங்கே இருக்குது. வேறு அழகன் ஊதிய பொருள் எது, அப்படி வரக்கூடாது. அந்த மாற்றக்கூடாது. அழகன் வந்துச்சு. குழலுக்கு இந்த வார்த்தையை எடுக்கணும், அதுக்கான கொஸ்டின் இடம்பெறணும். கொஸ்டின் வேர்டுனா எதை ஊதினான் அப்படியே வந்துருச்சு, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வரணும். இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது, கொஸ்டினே மாறுது, சேஞ்ச் பாரு. இசைத்ததுன்ற ஒரு வார்த்தையில் சேர்த்துருக்கான், அப்போ வரக்கூடாது. குழலின் பயன்பாடு அது, குழலை தூக்கி முன்னாடி வச்சுட்டான், வரக்கூடாது. அழகன் ஊதிய பொருள் என்ன, ஊதியன்ற ஒரு வார்த்தை மாறுது, ஊதினான் தான் விட்டுருக்கான், அப்போ மாறுது. அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் அந்த கொஸ்டின் மட்டும் வரணும். ஆன்சர் ஏ. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. 5 பெருங்காப்பியங்கள் 1 குண்டலகேசி. என்ன கேட்கலாம்? 5 பெருங்காப்பியங்களுள் 1 குண்டலகேசின்னு கேட்டான். ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? குண்டலகேசி 5 பெருங்காப்பியங்களுள் ஒன்றா அப்படின்னு கொஸ்டின் எழுதலாம். அப்படி இல்லையா, 5 பெருங்காப்பியங்களுள் குண்டலகேசியும் ஒன்றா, இந்த மாதிரி எழுதலாம். வேறு எதுவும் கேட்க முடியாது. 5 பெருங்காப்பியங்கள் யாவை? 5 பெருங்காப்பியங்களை பற்றி இங்கே கேட்கல. குண்டலகேசி 5 பெருங்காப்பியில் ஒன்றுட்டான். 2வது 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று எது? 5 பெருங்காப்பியில் ஒன்று எதுன்னு குண்டலகேசி வராது. ஏன்னா 5 பெருங்காப்பியில் அந்த 5மே வரும் இல்லையா, ஸோ அதனால் இது வராது. குண்டலகேசி பெருங்காப்பியமாக வராது. ஆன்சர் பி, செகண்ட் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புலவரே பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அரசன் கூறும். புலவரே, இது புலவரேன்றது வந்து விழித்தொடர். ஓகேங்களா? புலவரேன்னு கொடுத்துட்டு இலக்கண குறிப்பு தருக்குன்னா விழி வேற்றுமை அல்லது விழித்தொடர் அப்படின்னு போடணும். சரி, புலவரே கமா வந்திருக்கு. ஓகே, கமா வந்திருக்கு. பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினால் மேற்கோள் குறி வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் மேற்கோள் குறி வந்திருக்கணும், ஆனால் கொடுக்கல. ஆனால் இங்கே மேற்கோள் குறி வந்திருக்கு இல்லையா? ஸோ மேற்கோள் குறி வந்தாலே என்ன சொன்ன, மேற்கோள் குறி கமா என்று அரசன் கூறினான் பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி. ஓகேங்களா? மேற்கோள் குறிகள் இடம்பெற்றிருந்தாலே நம்ம என்ன போட்டலாம், நேர்கூற்று வாக்கியம் போட்டலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் என்று கூறினான் அப்படின்னு வந்தாலே என்ன பண்ணலாம், என்று கூறினார்கள் அப்படின்னு வந்தாலே நேர்கூற்று. அதே அயர்கூற்று இருந்தாலும் வரும், மேலே இருக்கிற மேற்கோள் குறிகள் இடம்பெற்றிருக்காது. சரிங்களா? ஓகே, ஆன்சர் வந்து பி. தன்வினை சொற்றொடரை கண்டறிக இருக்கா? இலக்கணத்தில் வந்து 17வது கண்ட நினைக்கிறேன். ஓகேங்களா? தன்வினை சொற்றொடரை கண்டறிக. தன்வினை, உங்களுக்கு தன்வினைக்கும் பிறவினைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. கம்பர் ராமாயணத்தை ஏற்றினார், இதுதான் தன்வினை. ஓகேங்களா? கம்பர் ராமாயணம் ஏற்றப்பட்டது, செயபாட்டு வினை, பட்டது, ஏற்றப்பட்டது, ஏற்றுவித்தார் அப்படின்னு வந்தாலே என்ன வந்துடணும், கம்பரால். ஓகேங்களா? அப்படி மாறும் இல்லையா? ஸோ இது ரெண்டும் வந்தால் என்ன போட்டணும், ஆன்சர் வந்து கம்பரால் ராமாயணம் ஏற்றப்பட்டனா செயபாட்டு வினை. ஓகேங்களா? கம்பர் ராமாயணத்தை ஏற்றினார். கம்பர் ஒரு எழுவாய், அவர் ராமாயணத்தை ஓகேங்களா ஏற்றினார். தனக்காக ஒரு வினையை செய்கிறாரு. ஸோ அப்போ அது என்னது, தன்வினை. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 95க்கு ஏ தான். ஓகேங்களா? ஒரு இடத்துல இது செய்வினையும் ஆகாதா, செய்வினையும் ஆகும். கம்பர் ராமாயணத்தை ஏற்றினார்னால செய்வினைக்கும் இது செட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இதே கொஸ்டின் கம்பர் ராமாயணத்தை ஏற்றினார் தன்வினையா செய்வினையான்னு கேட்டால் ஐ வந்தால் செய்வினை போடலாம், ஐ வரலைன்னா தன்வினை போடலாம். ஓகேங்களா? இங்கே இதுதான் ஆன்சர். கிட்டத்தட்ட தன்வினையும் செய்வினையும் ஒன்றே தான், ஒரே கான்செப்ட் தான். அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? எங்கே வேறுபாடாகும்னா ஐ வந்தால் நீங்கள் பிறவினை செய்வினை போட்டுங்க, ஐ வரலன்னா தன்வினை போட்டுங்க. 2 ஆப்ஷனும் ஒன்றா கொடுக்கும்போது. ஓகே, பசுத்தோல் போர்த்திய புலி போல பொருளை தேர்ந்தெடுங்க. பசுத்தோல் போர்த்திய புலி போல. ஓகேங்களா? அப்போ இது என்னது, ஏமாற்றுதல். சரிங்களா? ஏன்னா பசு போல போட்டு புலி வந்து என்ன பண்ணுது, ஏமாற்றி இது பண்ணுது அப்படின்னு தான் ஆன்சர் கான்செப்ட். ஸோ ஏமாற்றுதல், இதெல்லாம் ஈஸியாக போடலாம். இருதலை கொல்லி எறும்பை போல, 2 தலை, முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம்னா முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதான்னு ஒரே தவிப்பாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, இந்த தலை இந்த பக்கம் கொண்டு போகும், அந்த தலை அந்த பக்கம் கொண்டு போகும். ஸோ அப்போ தவிப்பு. ஆன்சர் சி. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புகை விரிந்தன்ன பொங்கு துகில் உடி என்னும் செயலடி இடம்பெற்றுள்ள நூல். ஓகேவா? புகை விரிந்தன்ன பொங்கு துகில் உடி இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. சரிங்களா? ஆன்சர் வந்து புறநானூறு புக்கில் தான் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து நுண்துளி தூங்கும் குற்றாலம் சொன்னது யார்? திருநாவுக்கரசரா? திருஞான சம்பந்தர். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் தப்பு. திருநெல்வேலி சீமையும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குல்ல, அங்கே கொடுத்துருப்பான். குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைக்கலருக்கே மாணிக்க வாசகர் அப்படின்னு சொன்னது யார்? மாணிக்க வாசகர் தான். கரெக்ட். ஊர் வேண்டான் யான் வேண்டான் பேர் வேண்டான் பாடிருப்பார் இல்லையா? ஸோ 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர். குளிர குடைந்து நீராடின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்கொடின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க தான் அப்படி படிப்பாங்க. ஓகே, 100 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? வீடியோ பெருசாக போகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பார்ட் 2ல் வந்து நெக்ஸ்ட் 100 கொஸ்டின் அனுப்புகிறேன். பார்ட் 2ஓட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணி பார்ட் 2 பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 வரையும் பார்த்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள், கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்கலன்னா வேஸ்ட்டாக தான் போகும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.